யாவரும் கண்களை மூடி கர்த்தருடைய மகிமை நிறைந்த கிருபை நிறைந்த பிரசன்னத்துக்கு முன்பாக அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை நாம் உயர்த்தி துதியோடு ஸ்தோத்திரத்தோடு இந்த ஆராதனையை நாம் ஆரம்பிக்க போகிறோம். க்ளோரி, ஸ்தோத்திரம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயினும் மேலான அன்பு வைத்தவர், இரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர். தாயினும் மேலான அன்பு வைத்தவர், இரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர். மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ, மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ. உன் நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். உன் நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரல்லவோ உன்னை தெரிந்து கொண்டார். நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரல்லவோ உன்னை தெரிந்து கொண்டார். நேற்று அல்ல இன்று அல்ல தாயின் கருவில் தோன்றும் முன்னே, நேற்று அல்ல இன்று அல்ல தாயின் கருவில் தோன்றும் முன்னே. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தேவன் உனக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறி போவதில்லை. தேவன் உனக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறி போவதில்லை. நேற்றும் இன்றும் என்றும் மாறா தேவன் இயேசு மாறிடாரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா தேவன் இயேசு மாறிடாரே. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். நீ அவரின் முகத்தை நோக்கி பார்த்தால் உந்தன் வாழ்வு வெளிச்சமாக மாறும். நீ அவரின் முகத்தை நோக்கி பார்த்தால் உந்தன் வாழ்வு வெளிச்சமாக மாறும். கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை, கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம்
சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயினும் மேலான அன்பு வைத்தவர், இரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர். தாயினும் மேலான அன்பு வைத்தவர், இரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர். மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ, நம்பிக்கையை விட்டுவிடாதே. நீ நம்பினவர் கைவிட மாட்டார். உன் நம்பிக்கையை விட்டு விடாதே. நீ நம்பினவர் கைவிட மாட்டார். அன்பு தகப்பனே, உம்முடைய கிருபை நிறைந்த மகிமை நிறைந்த தேவ கரத்தில் இந்த மாலை வேளையிலும் இந்த ஆராதனையை நாங்கள் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலும் நடைபெறவிருக்கிற இந்த ஆராதனையில் நாங்கள் பாடுகிற பாடல்களையும் துதிக்கிற துதிபலிகளையும் ஆண்டவரே ஜெபிக்கிற ஜெபங்களையும் ஆண்டவரே தியானிக்கவிருக்கிற வேத வசனங்களையும் கர்த்தர் நீர் ஆண்டவரே கேட்டு அதை அங்கீகரித்து ஆசீர்வதித்து தேவ பிரசன்னத்தோடு கூட ஆண்டவரே இந்த ஆராதனை இருக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வருகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனைக்கு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே நம்முடைய திருச்சமூகத்தில் தேவ பிரசன்னத்தினாலே நிரப்பப்பட்டு ஆண்டவரே அப்பா அவர்களுடைய வாழ்க்கையில் கர்த்தரினோடு கூட இருக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்து உணர்ந்து கடந்து போக கர்த்தர் உதவி செய்யும், கிருபை செய்யும். உடைய ஆண்டவரை வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரை அவர்களை துரிதப்படுத்தி கொண்டு வாரும். வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உடைய மகிமை நிறைந்த கிருபை நிறைந்த பிரசன்னத்தினாலே நிரப்பி நடத்தும். தொடர்ந்து கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் ஒன்றை மகிமைப்படுவதாக, கிருபை வெளிப்படுவதாக. இயேசு ரட்சகருடைய நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. தொடர்ந்து ஒரு பாடலை நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். க்ளோரி, ஸ்தோத்திரம். எனக்கொரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார், ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார், பதிலை தருகிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் செட்டையின் நிழலிலே ஆறுதல், அவர் செட்டையின் மறைவிலே ஆரோக்கியம். ஏற்ற நேரத்தில் சுகம் தந்து நடத்துகிறார்.
நிழலில் ஆறுதல். உணர்ந்து சொல்லுகிறார். அவர் செட்டையின் மறைவில் ஆரோக்கியமே. அவர் செட்டையின் நிழலில் ஆறுதல். அவர் செட்டையின் மறைவில் ஆரோக்கியமே. ஏற்ற நேரத்தில் சுகத்தை தருகிறார். ஏற்ற நேரத்தில் சுகத்தை தருகிறார். சுகத்தை தருகிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் இடது கையின் தலைக்கு கீழ் இருக்கும். அவர் வலது கரத்தினால் என்னை அணைத்துக் கொள்கிறது. அன்பு நேசராய் தாயை போல என்னை அணைத்து நடத்துகிறவராக இருக்கிறாரே. பாடுவோமா? அவர் இடது கை என் தலையின் கீழிருக்கும். அவர் வலது கரத்தினால் என்னை அணைத்துக் கொள்கிறார். அவர் இடது கை என் தலையின் கீழிருக்கும். அவர் வலது கரத்தினால் என்னை அணைத்துக் கொள்கிறார். ஏற்ற நேரத்தில் ஆறுதல் செய்கிறார். ஏற்ற நேரத்தில் ஆறுதல் செய்கிறார். ஆறுதல் செய்கிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். என் அலைச்சல்கள் எல்லாவற்றையும் அவர் பார்க்கிறவராய் இருக்கிறாரே. என் கண்ணீரை அவர் கணக்கில் அல்லவோ வைத்துக் கொண்டிருக்கிறார். பாடுவோமா? என் அலைச்சல்களை அவர் பார்க்கிறார். என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். என் அலைச்சல்களை அவர் பார்க்கிறார். என் கண்ணீரை கணக்கிலே வைத்துக் கொள்கிறார். ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார். ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார். உதவி செய்கிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கொரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் 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 நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அப்படியே வாய் திறந்து கொஞ்ச நேரம் ஆண்டவரே நீ நல்லவர்னு சொல்லுவீங்களா? உங்களுக்கு என் ஆண்டவர் நன்மை செய்தாரே, உங்கள் வாழ்க்கையில் அவர் தீமையை செய்தாரா? இல்லவே.
நல்லவர், நல்லவர். இயேசுவே, எனக்கு நீர் நல்லவர். சொல்லுங்க வாயை திறந்து, ஆண்டவரே நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர். ஹல்லேலூயா. அன்பு நிறைந்தவர், இரக்கம் உள்ளவர், தயவு நிறைந்தவர். இயேசுவே, நீர் அல்லவா, உமக்கு ஸ்தோத்திரம். அன்புள்ளவராய் இருந்தீரே ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா. கிருபை உள்ளவராய் இருந்தீரே ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா. ஆறுதல் செய்கிறவராய் கர்த்தர் நீர் இருந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆற்றி தேற்றுகிறவராய் கர்த்தர் நீர் இருந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். பலப்படுத்துகிறவராய் கர்த்தர் நீர் இருந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ க்ளோரி, 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 க்ளோரி. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உமக்கே நன்றி அப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. எங்கள் மேல் அன்பு வைத்து, எங்கள் மேல் கருசனை வைத்து, எங்களை ஹல்லேலூயா ஆமென் எங்கள் மேல் இரக்கம் பாராட்டி, ஓ எங்களுக்கு நீர் தயவு பாராட்டி, ஓ கர்த்தர் நீர் எங்களை நடத்துகிறவராய், நீர் எங்களை நடத்துகிறவராய் கர்த்தர் நீர் இருந்தீரே, இருக்கிறீரே, உமக்கு ஓ சோத்திரம், சோத்திரம். ரெண்டு கரங்களையும் தட்டி சொல்லிருங்க, அப்பா உமக்கு சோத்திரம், 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 சோத்திரம். உமக்கு சோத்திரம், 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 சோத்திரம். உமக்கே சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். க்ளோரி, க்ளோரி. ஹல்லேலூயா. தெரிந்த ஒரு பாடலை பாடுவோம். என்னை காண்பவரே, என்னை காப்பவரே. பாடுவோம் எல்லாரும். என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கிறீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறீ. சொல்லுங்க. ஆராய்ந்து அறிந்திருக்கிறீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறீ. நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் ஆமென் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கிறீ, நன்றாய் நீர் அறிந்திருக்கிறீ. என்னை காண்பவரே, என்னை காப்பவரே. எண்ணங்கள் இயக்கங்கள் எல்லாம் எல்லாமே நீங்க அறிந்திருக்கிறீங்கப்பா. சொல்லுங்க. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கிறீ, எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கிறீ. நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கிறீ. நான் நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கிறீ. நன்றி ராஜா இயேசு ராஜா, உமக்கு நன்றி ராஜா இயேசு ராஜா. காண்பவரே, தீனம் காப்பவரே, முன்னும் பின்னும் என்னை நெருக்கி என்னை சுற்றி சூழ்ந்திருக்கிறேன். இயேசுவே, உம்முடைய திருக்கரத்தினால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கிறேன். உணர்ந்து பாடுவோமா? முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கிறீ. முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கிறீ. உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கிறீ. உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கிறீ. நன்றி
ராஜா உமக்கு நன்றி ராஜா இயேசு ராஜா என்னை காண்பவரே தீனம் காப்பவரே என்னை காண்பவரே தீனம் காப்பவரே கருவையும் கண்கள் கண்டனதல்லவா ஓ என் தாயின் கர்ப்பத்தில் நான் கருவிலை வளர்வதை மறைவாய் ஓ கவனித்தீரே அதிசயமாய் பிரமிக்கத்தக்க விதத்தில் பக்குவமாய் ஏற்ற நேரத்தில் இந்த பூமியிலே பிறக்க வைத்து ரட்சித்து அபிஷேகித்து என்னை நடத்தி வருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். கருவைவும் கண்கள் கண்டன மறைவாய் வளர்வதை கவனித்தீரே கருவையும் கண்கள் கண்டன மறைவாய் வளர்வதை கவனித்தீரே அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீர் அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீர் நன்றி ராஜா இயேசு ராஜா உமக்கு நன்றி ராஜா இயேசு ராஜா காண்பவரே தீனம் காப்பவரே என்னை காண்பவரே தீனம் காப்பவரே உமது ஆவிக்கு மறைவா எங்கே நான் ஓட முடியும் உமது ஆவிக்கு மறைவா எங்கே நான் ஓட முடியும் சமூகம் இல்லாமல் எப்படி நான் வாழ முடியும் ஐயா சமூகம் இல்லாமல் எப்படி நான் வாழ முடியும் ஐயா நன்றி ராஜா இயேசு ராஜா உமக்கு நன்றி ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா என்னை காண்பவரே தீனம் காப்பவரே என்னை காண்பவரே தீனம் காப்பவரே ஆராய்ந்து அறிந்திருக்கிறே சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறே சொல்லுங்க ஆராய்ந்து அறிந்திருக்கிறீ சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறீ நான் அமர்வதும் சொல்லுங்க நான் எழுவதும் ஆமென் நான் அமர்வதும் glory நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கிறீ நன்றாய் நீர் அறிந்திருக்கிறீ என்னை காண்பவரே தீனம் காப்பவரே என்னை காண்பவரே தீனம் காப்பவரே அல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட நான் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. இந்த அகிலத்தையும் அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறவர் ஓ இயேசுவே நீர் அல்லவா, ஆகாதது எதுவும் இல்லை. பாடுவோம். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை.
அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. இயேசுவே, ஆகாதது எதுவும் இல்லை, எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தீர். துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. இயேசுவே, ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அலங்கார வாசலிலே அலங்கூலம் உடவன் என்று நடந்தானே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். அருவமான அலங்கார வாசலிலே அலங்கோலமுடவன் அன்று நடந்தானே இயேசு நாமத்தில். அலங்கார வாசலிலே அலங்கோலமுடவன் அன்று நடந்தானே இயேசு நாமத்தில். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. கோளும் கையுமாக விளக்கச் சென்றான் யாக்கோபு, பெருக செய்தி பெருங்கோட்டமாய். கோலும் கையுமாக பிழைக்கச் சென்றார் யாக்கோபு, பெருக செய்தீர் பெருங்கூட்டமாய். உம்மாலாகும் சொல்லுங்க எல்லாரும், எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. கண்ணீரை கண்டதானே கல்லறைக்கு சென்றவனை கரம் பிடித்து தூக்கிவிட்டீ. கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவனை கரம் பிடித்து தூக்கிவிட்டீ. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. இயேசுவே, ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அப்படி எல்லாரும் எளிமை நின்று, எல்லாரும் எளிமை நின்று, அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். இயேசுவே, அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர்.
ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை வசனம் சொல்கிறது, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை இந்த பூமியில். ஓ ஹல்லேலூயா, சகலவற்றையும் செய்ய வல்லவர் அவர், சகலவற்றையும் செய்ய வல்லவர். தெய்வ பிள்ளைகளே, ஹல்லேலூயா, உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் கர்த்தர் உங்களை ஓ ஹல்லேலூயா நடத்தின விதத்தை நினைத்து பாருங்கள். உங்களுடைய திறமை, உங்களுடைய திராணி, உங்களுடைய பலன், ஓ ஹல்லேலூயா, உங்களுடைய காரியத்தை நிமித்தமாக என்ன 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 எல்லாம் சாதிச்சிங்க. ஆனால் தெய்வ பிள்ளைகளே, எப்படிப்பட்ட காரியம் என்ன காரியம் இருந்தாலும் தெய்வ பிள்ளைகளே, கர்த்தரால் கர்த்தர் ஒரு காரியத்தில் அவர் தலையிடும் போது மாத்திரமே, ஓ கர்த்தர் ஒரு காரியத்தில் அவர் தலையிடும் போது மாத்திரமே, ஓ ஹல்லேலூயா சார், எல்லா காரியங்களும் நேர்த்தியாய் நடக்க முடியும், நேர்த்தியாய் நடக்க முடியும், நேர்த்தியாய் நடக்கும், நேர்த்தியாய் அது ஹல்லேலூயா செய்து முடிக்கப்படும். கர்த்தர் அப்படி உங்களை நடத்தினாரே, வேலையில் நடத்தினாரே, ஓ ஹல்லேலூயா செய்கிற தொழிலில் நடத்தினாரே, படிப்பில் நடத்தினாரே, ஓ குடும்ப வாழ்க்கையில் நடத்தினாரே, சரீரத்தில் ஹல்லேலூயா ஆரோக்கிய சுகபலன் ஹல்லேலூயா இவைகளை தந்து ஓ கர்த்தர் நடத்தினாரே, நடத்தினாரே. வாய் திறந்து சொல்லுங்க, உமக்கு சோத்திரம் அப்பா, ஓ உமக்கு சோத்திரம் ராஜா, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே. உமக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். இயேசுவே, உமக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி, நன்றி, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். சொல்லுங்க ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், பிதாவாகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சர்வத்தையும் படைத்து ஆளுகிறவரே உமக்கு ஓ சோத்திரம், 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 சோத்திரம். அப்பா உமக்கு சோத்திரம், ராஜா உமக்கு சோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ க்ளோரி, 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 க்ளோரி. உமக்கு சோத்திரம், 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 சோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு சோத்திரம், 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 சோத்திரம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். சொல்லுங்க ஹல்லேலூயா. தேங்க்யூ, 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 தேங்க்யூ. ஹல்லேலூயா. க்ளோரி. பிதாவாகிய தேவனுக்கு சோத்திரம், எங்கள் ஆண்டவராகிய இயேசு ராஜாவுக்கு சோத்திரம். ஓ ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு சோத்திரம். நீர் செய்த நன்மைகளுக்காக சோத்திரம், நீர் பாராட்டின கிருபைகளுக்காக சோத்திரம். இதுவரைக்கும் கர்த்தர் நீர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு சோத்திரம், 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 சோத்திரம். ஓ ஹல்லேலூயா. க்ளோரி, க்ளோரி, க்ளோரி. அப்படியே கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிப்போமா. ஓ ஹல்லேலூயா. சர்வ வல்லவரே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரே உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை ஓ செய்கிறவரே, எண்ணி முடியாத அதிசயங்களை எங்கள் வாழ்க்கையில் நடப்பிக்கிறவரே, ஓ க்ளோரி, க்ளோரி, க்ளோரி. உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரக்கமுள்ள தேவன் அல்லவா உம்மை துதிக்கிறோம். ஓ கிருபையுள்ள தகப்பன் அல்லவா உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஓ தயை நிறைந்த தகப்பன் அல்லவா உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். தாயினும் மேலாக எங்களை ஓ நேசித்தவர் நீர் அல்லவா உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், ஹல்லேலூயா. எங்களை மறக்காதவர் நீர் அல்லவா, எங்களை மறவாதவர் நீர் அல்லவா. சரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் வாளகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று வாக்கு கொடுத்தவரே. ஓ ஹல்லேலூயா. அவள் மறந்தாளோ நான் உன்னை மறப்பதில்லை
போவதில்லை என்று வாக்கு பண்ணினவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னை மறக்காதவர் நீர் அல்லவா, என்னை மறவாதவர் நீர் அல்லவா. ஓ க்ளோரி க்ளோரி க்ளோரி. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. கிருபை உள்ளவரை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலோ என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும் என்று சொன்ன கிருபையுள்ள தேவனை நாங்கள் துதிக்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லி ஆண்டவரை உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. கிருபையினால் எங்களை சந்தித்தீரே, கிருபையினால் எங்களை ரட்சித்தீரே. உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருந்து எங்களை இம்மட்டு நடத்தினதே. எங்களை நடத்தின உம்முடைய கிருபை, எங்களை தாங்கின உம்முடைய கிருபை, எங்களை தப்புவித்த உம்முடைய கிருபை, எங்களை பலப்படுத்தின உம்முடைய கிருபை. ஆண்டவரே, உம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரோ. உம்முடைய கிருபைகளுக்காக சொல்லுங்க, வாய் திறந்து உமக்கு சோத்திரோ. உம்முடைய கிருபைகளுக்காய் 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 கிருபைகளுக்காக உமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். உம்முடைய கிருபைகளுக்காய் சோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஆண்டவரே, அந்த கிருபையினாலே கர்த்த நீர் எங்களை சந்தித்தீர். சொல்லுங்க, அந்த கிருபையினாலே கர்த்த நீர் எங்களை ரட்சித்தீர். ஓ ஹல்லேலூயா. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க. ஓ ஹல்லேலூயா. இது உங்களால் உண்டானது அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. ஓ கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டோம், ரட்சிக்கப்பட்டோம். இது உங்களால் என்னால் உண்டானது அல்ல, உங்களால் என்னால் உண்டானது அல்ல. அது தேவனுடைய ஈவு. கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஈவு. ஓ கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் கொடுத்திருக்கிற பெரிய ஈவு. ஹல்லேலூயா. அந்த ஈவை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கிருபையாய் தந்திருக்கிறார், தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ க்ளோரி 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 க்ளோரி. உமக்கு சோத்திரம் 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 சோத்திரம். அந்த கிருபையினாலே எங்களை ரட்சித்தவர், அந்த கிருபையினாலே எங்களை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டு வருகிறவர். அந்த கிருபையினாலே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபையுள்ள இரத்தத்தினாலே எங்கள் பாவங்களை எல்லாம் பாவமர கழுவி சுத்திகரித்தவர். அந்த கிருபையினாலே ஹல்லேலூயா. கிருபையுள்ள இயேசு கிறிஸ்து நீர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் வல்லமையினாலே பாவங்களை மன்னித்து, ஆண்டவரை சாபங்களை முறித்து, நோய்களை எல்லாம் குணமாக்கி, ஹல்லேலூயா, விடுதலை வாழ்க்கையை தந்தீரே. 2 கரங்களையும் தட்டி சொல்லிருங்க, உமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஹல்லேலூயா. கிருபையினால் ரட்சித்தவரே, கிருபையினால் எங்களை ரட்சித்தவரே, கிருபையினால் எங்கள் பாவங்களை மன்னித்தவரே. வாய் திறந்து சொல்லுங்க, கிருபையினால் எங்கள் சாபங்களை எல்லாம் முறித்தவரே, கிருபையினால் 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 க்ளோரி. எங்கள் ஹல்லேலூயா நோய்களை எல்லாம் ஹல்லேலூயா நீக்கினவரே, உமக்கு சோத்திரம். அதே கிருபையினால் எங்களை அபிஷேகித்தவரே, உமக்கு சோத்திரம். சொல்லுங்க வாய் திறந்து, க்ளோரி 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 க்ளோரி. கிருபையின் ஆவியானவர், கிருபையின் ஆவியானவர் உங்களை ஹல்லேலூயா கிருபையின் வல்லமையினாலே நிரப்பினாரே. ஹல்லேலூயா. ஷபாரா தாலா தாலா கதரா ரீபாதாடா மகபாதாரபா. ஹல்லேலூயா. அப்படியே வாய்களை திறந்து நவமான பாஷைகளை பேசி கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. க்ளோரி க்ளோரி க்ளோரி. இப்பொழுது நீங்கள் ஹல்லேலூயா அந்நிய பாஷை பேச 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 அந்த ஹல்லேலூயா ஆமென் கிருபையின் அபிஷேகம் உங்களுக்குள்ளே இன்னும் பலன் இன்னும் பலன் இன்னும் பலன் இன்னும் அவருடைய வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற நேரம். ஹாலாரா காதாடா மாகா பாதாடா மாகா தாரா தலபா. ஓ ரிபாகா பாதாடா பாகா தாரா ரிகாதாடா கத லகந்துரா கதரா ரிபாதாடா பாகா தா ரகந்துராங்கதரா. ஓ ஷபாரி பாதரமா. ஓ ரேஹா தாடா தரங்கரா கலகவதுரபா. உமக்கு சோத்திரம் அப்பா, உமக்கு சோத்திரம் ஆண்டவரே, உமக்கு சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே. அப்படியே 2 கரங்களையும் உயர்த்தி, நீர் செய்த நன்மைகளுக்காய் நான் எப்படி நன்றி சொல்வேன். நீ எனக்கு பாராட்டின கிருபைகள் தாய் ஸ்தோத்திரம். சொல்லுங்க, நீ செய்த நன்மைகளுக்காய் நான் எப்படி நன்றி சொல்வேன். நீ
ரத்தம் சிந்தி என்னை மீட்டெடுத்தீ, தழும்புகளா எனக்கு சுகம் தந்தி. சொல்லுங்க. ரத்தம் சிந்தி என்னை மீட்டெடுத்தீ, தழும்புகளா எனக்கு சுகம் தந்தி. உள்ளங்கையில் என்னை வரைந்தீரையா, ஒருபோதும் மறப்பதில்லை. உள்ளங்கையில் என்னை வரைந்தீரையா, ஒருபோதும் மறக்கவில்லை. அன்பே தேவ அன்பே, அன்பே இயேசுவின் அன்பே, அன்பே தேவ அன்பே, அன்பே இயேசுவின் அன்பே. நீ செய்த நன்மைகளுக்காய் நான் எப்படி நன்றி சொல்வே. எனக்கு நீர் எனக்கு பாராட்டின உங்க கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். காலைதோறும் என்னை எழுப்பினீரே, புது கிருபை எனக்கு தந்தீரே. காலைதோறும் என்னை எழுப்பினீரே, புது கிருபை எனக்கு தந்தீரே. கால்கள் இடராமல் நிர்மூலமாகாமல் காத்ததும் கிருபையே. கால்கள் இடராமல் நிர்மூலமாகாமல் காத்ததும் கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, கிருபையே என் இயேசுவே. நிருபையே தேவ கிருபையே, கிருபையே என் இயேசுவே. அபிஷேகத்தால் என்னை நிறைத்தீரே, புது பலன் எனக்கு தந்தீரே. சொல்லுங்க. அபிஷேகத்தால் என்னை நிறைத்தீரே, புது பலன் எனக்கு தந்தீரே. கழுகை போல நான் பறந்தெழும்பி கர்த்தருக்காய் ஓடச் செய்தீ. கழுகை போல நான் பறந்தெழும்பி கர்த்தருக்காய் ஓடச் செய்தீ. பலனே தேவ பலனே, பலனே ஆவியின் பலனே. சொல்லுவோம். பலனே தேவ பலனே, பலனே ஆவியின் பலனே. நீ செய்த நன்மைகளுக்காய் நான் எப்படி நன்றி சொல்வே. நீ எனக்கு பாராட்டின உம் கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். 2 கரங்களையும் உயர்த்தி அப்படியே சிலுவைக்கு முன்பாக நீங்கள் நிற்கிறதை உணர்ந்து, நீங்கள் செய்த நன்மைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா சொல்லுங்க. வாய் திறந்து நீங்க செய்த நன்மைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உமக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். தேவ கிருபை, தேவ கிருபை, கர்த்தருடைய கிருபை. ஆண்டவரே, ஓ ஹல்லேலூயா. கிருபையினால் இத்தனை நன்மைகளையும், இவ்வளவு நன்மைகளையும்
கர்த்தர் நீர் எங்களுக்கு செய்தீர். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அபிஷேகத்தால் நிரப்புனீங்க, புது பலனை தந்தீங்க. கழுகை போல நான் பறந்தெலும்பி உமக்காக வாழ, உமக்காக பிழைக்க, உமக்காக ஜீவிக்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஓட உழைக்க உதவி செய்தீர். உமக்கு நன்றின்னு சொல்லி 2 கரங்களையும் தட்டி, ஓ க்ளோரி க்ளோரி க்ளோரி, நீங்க செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தாவே உம்முடைய கிருபை நிறைந்த மகிமை நிறைந்த பிரசன்னம் ஆண்டவரே அல்லேலூயா எங்களை நடத்தட்டும், எங்களை பலப்படுத்தட்டும். தெய்வ கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம், கர்த்தருடைய கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய கிருபையின் கரத்திலேயே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக, கிருபை ஒன்றே வெளிப்படுவதாக. தேவாதி தேவனுடைய கிருபைக்கு ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கும் உடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க எங்கள் உள்ளத்தை கர்த்தர் ஆண்டவரை ஆயத்தப்படுத்தி இருக்கிறீர், நல்ல நிலமாய் மாற்றி இருக்கிறீர். ஆண்டவரே, நல்ல நிலத்தில் விழுந்த விதை ஆண்டவரே அது முளைத்தெழும்பி 30, 60, 100 பலன் கொடுப்பது போல எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஆண்டவரே அப்பா பலன் கொடுக்க, கர்த்தருடைய நாம மகிமைக்காக பலன் கொடுக்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். இதை ஆண்டவரே இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகளும் கூட ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே ஆன்லைனில் பார்த்தாலும் ஆண்டவரே அவர்களுடைய வாழ்க்கையிலையும் பலன் கொடுக்கிற ஒரு வாழ்க்கை ஹல்லேலூயா அவருடைய வாழ்க்கையில் இருப்பதாக தேவ கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறேன், தேவ கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தருடைய கரத்தின் கிரிகைக்கு அர்ப்பணிக்கிறேன். இயேசு இரட்சகருடைய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். கர்வம் ஜீசஸ். அல்லேலூயா. சரி, எப்பொழுதும் கூட கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்பதற்கு ஆயத்தத்தோடு கூட இருக்கிறோம். நம்முடைய மத்தியில் கூட அருமையான தேவதாசன் பாஸ்டர் சாமுவேல் அவர்கள் வந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். கரங்களை தட்டி அருமையான தேவனுடைய ஊழியக்காரரை நம்ம வரவேற்கலாம். கர்த்தர் அவர் மூலமாக இந்த மாலை வேளையிலும் நம்மோடு கூட இடைபெறுவாராக, பேசுவாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். இந்த 2026 ஆண்டில் இந்த 2வது மாதத்தில் உங்களோடு இருப்பது மிகுந்த ஒரு சந்தோஷம். கர்த்தர் என்னை கொண்டு வந்தபடியால் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த மாதத்தையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதித்து தருவாராக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்னை அழைத்து பயன்படுத்துகிற பாஸ்டருக்காய் குடும்பங்களுக்காய் நன்றி செலுத்துகிறேன். ஜெபத்தை காணிக்கையாய் நான் வைக்கிறேன். கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அருமையான வாக்குத்தத்தத்தை நமக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அந்த ஆசீர்வாதத்தை எத்தனை பேர் சுதந்திரிக்க ரெடியா இருக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆதியாகமம் 9:7. நீங்கள் பலுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து விருத்தியாகுங்கள் என்றார். ஆமென். சோதரர், நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, வார்த்தை உம்முடையது, என்னை மறைத்து நீர் ஊழியம் செய்வீராக. உம்முடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பாது என்பதை நாங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம். எந்த காரியத்துக்காய் பலிபீடத்திலிருந்து அடியனை மறைத்து நீர் ஆண்டவரே புறப்பட்டு செல்லுகிற அந்த வார்த்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா சத்துருடைய கிரியைகளை நிர்மூலமாக்கி உம்முடைய வார்த்தை அந்த இடத்துல பலமாய் ஆண்டவரை கிரியை செய்ய முடியாய், பலத்தபடிய வல்லமையான வார்த்தைகள் அந்த இடத்துல ஆண்டவரை கிரியை செய்ய போறதுக்காய் நன்றி. நாங்கள் விதைக்கிற அந்த வார்த்தைகள் 100 மடங்கு பலன் தர போறதுக்காய் நன்றி அப்பா. உடைய கரத்துல நாங்கள் தாழ்த்துகிறோம். அர்ப்பணிக்கு எதிர் வல்லமைகள் எல்லாம் முற்றிலுமாய் ஆண்டவரே அப்பா சங்கரிக்கப்படுவதாக. இயேசுவின் ரத்தத்தின் வளையத்துக்குள்ள அருமையான சபையை, ஒவ்வொரு குடும்பங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நோவாவை பார்த்து சொன்னதான ஆமென் இந்த வார்த்தை. ஆமென். சோத்திரம். நீங்கள் பலுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து விருத்தியாகுங்கள் என்றார். அல்லேலூயா. ஆமென். சோத்திரம். இங்கிலீஷ்ல அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, மல்டிப்ளை இன் இட். அல்லேலூயா. ஆமென். சோத்திரம். திரளாய் வர்த்தித்து விருத்தியாகுங்கள் சொல்லப்பட்ட இடத்துல மல்டிப்ளை இன் இட் அப்படின்னா என்ன? ஆமென். சோத்திரம். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் பாருங்க, பூமி முழு
முழுவதுமாய் அழித்து திரும்பவுமாய் அவர்களை பெருகும்படி கர்த்தர் கிரியை செய்கிறார். அப்படி செய்கிறதான வேளையில நோவாவுக்கு கர்த்தர் பூமியை அழிக்கிறதுக்கு முன்பதாக எவைகளை எல்லாம் சேர்க்க வேண்டும் என்று கட்டளையிட்டாரோ அந்த 8 பேர் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆடு மாடுகள் எல்லாம், மிருக ஜீவன்கள், ஊரும் பிராணிகள் எல்லாமே இருக்குது. அவைகள் அல்லேலூயா அவைகள் பெருக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லலாமே. அப்ப கர்த்தர் நமக்கு தந்த சபை விருத்தி ஆகணும். கர்த்தர் நம்முடைய வாழ்விலே கர்த்தர் தந்த நன்மைகள்ல ஒரு விருத்தி, குடும்ப வாழ்விலே ஒரு விருத்தி. ஆமென் சோதரி. இப்போ நம்முடைய வாழ்க்கையில 5 பேர் இருக்கிறோமா? ஆமா, அந்த 5 பேருடைய வாழ்க்கையில ஒரு விருத்தி. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த தொழிலிலே விருத்தி, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த வேலையிலே விருத்தி. ஆமென் சோதரி. இப்படி கர்த்தர் உங்களிடத்துல கொடுத்திருக்கிறவைகளில ஒரு விருத்தியை கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று, பார்க்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஒரு பக்கம் சத்துரு எல்லாவற்றையும் இழக்கும்படி செய்கிறான், நஷ்டங்களை கொடுக்கிறான். ஆமென் சோத்திரம். அநேக இழப்புகளை கொடுக்கிறான். யோபுக்கு வராத இழப்புகளா? ஆமென் சோத்திரம். யோபுக்கு ஆறுதல் சொல்ல கூட ஒருத்தரும் கிடையாது. அந்த அளவுக்கு எல்லாவற்றிலும் ஆமென் பிசாசு கைகளை வைத்து அவருடைய வாழ்வில் எல்லாவற்றையும் இழக்க செய்தான். ஆனா கர்த்தர் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதை முழு நிச்சயமாய் விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் அவன் அதிகமாய் நிலைத்திருந்தபடினாலே, கர்த்தருக்குள்ள நிலைத்திருந்தபடினாலே அவனுக்கு ஒரு விருத்தியை கர்த்தர் காண்பிக்க வேண்டும் என்று விரும்பி, ஆமென் சோத்திரம், கர்த்தர் அவன் இழந்த எல்லாவற்றிலும் இரட்டத்தனையான ஒரு விருத்தியை கர்த்தர் கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. அதெல்லாம் ஆண்டவர் ரெக்கார்ட் பண்ணி வைத்திருக்கிறதான ஒரு நோக்கம் என்ன என்று சொன்னா, இந்த மாதத்தில் கர்த்தர் தந்த வாக்குத்தத்தங்களை நாம் அதை ஆமென் விசுவாசிக்கும் பொழுது உண்மையாய் நான் சொல்ல முடியும், ஒருவேளை சத்துரு எந்தெந்த காரியத்தில் கை வைத்திருக்கலாம், யோபினுடைய வாழ்க்கையில, குடும்பத்தில், அவனுடைய ஆடு மாடுகள்ல எந்தெந்த காரியத்தில் கை வைத்திருந்தானோ அவைகள் எல்லாவற்றிலும் தேவன் இடைப்பட்டு ஆமென் சோத்திரம் முடிவு எப்படி இருந்ததுன்னு கேட்டா, ஆமென் சமாதானமா இருந்தது. முடிவு ரெட்டிப்பான நன்மைகளால் இருந்தது. முடிவை இன்றைக்கு ஆமென் சமாதானம் உள்ளதாய் கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்தில் இருக்கிற அநேக நபருடைய வாழ்க்கையில கர்த்தர் இந்த விருத்தியை கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். குடும்ப வாழ்க்கையில, ஆமென் பொருளாதாரத்தில், ஆமென் சோத்திரம் எல்லாம் நிறைய விருத்தி ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கு. அதுல ஒரு சில காரியங்களை இன்றைக்கு ஆண்டுடைய பரிசுத்தாவினுடைய உதவியோடு நாம தியானிக்கலாம். முதலாவது 2 சாமுவேல் 5:10 நீங்கள் வாசிக்கும் பொழுது தாவீதை குறித்து எல்லாருக்குமே தெரியும். இது அநேக முறை நீங்க கேட்டிருக்கலாம். ஆமென். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோட கூட இருந்தார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இங்க வேதம் சொல்லுகிறது, தாவீது ஒரு நபரை குறித்து சொல்லுகிறார். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஒரு ஆமென் சொல்லலாமே. ஆமென். ஒரு மனிதன் விருத்தி அடைவது என்பது ஆமென் மனிதனுடைய கரத்துல இல்லை என்பதை கர்த்தர் திட்டவட்டமாய் சொல்லுகிற ஒரு வார்த்தை. அல்லேலூயா. அவன் விருத்தி அடைந்தான். ஆமென். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஒரு ஆமென் சொல்லலாமே. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில விருத்தி அடைய என்னென்ன முயற்சிகள் நம்ம எடுக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நிறைய முயற்சிகள் எடுக்கிறோம். ஆமென். அந்த விருத்திக்கு எல்லாருக்குமே ஒரு ஆசை. ஆமென். நான் இருக்கிற நிலவரத்தில் நான் இருக்கக்கூடாது. ஆமென் சோத்திரம். அதே இடத்துல நான் இருக்கக்கூடாது. ஒரு விருத்தி உண்டாகணும். தொழிலா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், ஒரு திருமணமானவர்களா இருக்கட்டும், எல்லாருமே சிந்திப்பது அல்லது விரும்புவது என்னன்னு கேட்டா, அடுத்த லெவல் என்ன? ஆமென் சோத்திரம். அடுத்த ஸ்டேஜ் என்ன? ஆமென். அடுத்து என்ன கர்த்தருடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறார், இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். அல்லது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கலாம், அல்லது கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக கேட்டுக்கொண்டிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், ஒரு மனிதனை நான் தெரிந்து கொண்டேன், அந்த மனிதனை நான் எப்படி அபிவிருத்தி அடைய செய்தேன்னு கேட்டா, ஆமென் சோத்திரம், ஒரு மாதம், இந்த மாதம் இந்த வாக்குத்தத்தத்தை நீ தியானி, ஆமென் சோத்திரம், முழுவதுமா நீ செய்து முடிச்சாதான் மார்ச் மாதத்துல தான் அந்த விருத்தியை நான் உனக்கு நான் கொடுப்பேன்னு சொல்லல. நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. விருத்தி என்பது நம்முடைய கரத்துல இல்ல, அது தேவனுடைய கரத்துல இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த விருத்தி என்பது நம்முடைய வாழ்க்கையில சாத்தியமாக வேண்டும் என்று கேட்டால், ஆமென், நீங்க வேதத்துல தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஆமென் சோத்திரம். அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து கொண்டே இருந்தான். ஒரு ஆமென் சொல்லலாமே. ஆமென். கிறிஸ்துவுக்குள்ள ஒருத்தன் இருந்தா, ஆமென், படையவைகள் எல்லாம் ஒளிந்தன, எல்லாமே புதிதாய் மாறின. அல்லேலூயா. ஆமென். போன மாதத்துல ஆண்டவரே இதெல்லாம் இந்த கஷ்டங்கள் எல்லாம் பட்டேன், இந்த பட்டியல் போடுறதுக்காக அல்ல, பழையவைகள் ஒழிந்தன. அல்லேலூயா.
இந்த மாதத்துல கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறாரா, அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு ஜெபிக்க ஆரம்பித்துடணும். ஹல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தத்தை அறிக்கை செய்ய ஆரம்பிக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தமானது கிரியை செய்யும்படியாக நாம் செயல்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதே சமயத்தில் ஒரு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை விருத்தி அடைய வேண்டும் என்று கர்த்தர் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். அவர்களை பார்த்து கொண்டிருக்கிறார், கண்ணோக்கி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென். எத்தனை நாள் முடிந்தது எதுவுமே தெரியாது நோவாவுக்கு. ஆமென். எத்தனை நாள் முடிந்தது, இன்னும் எத்தனை நாள் நாங்க இப்ப இப்படி இருப்போம், எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். அவங்களுக்கு என்று ஒரு ஏற்ற வேலையை வைத்து பலுகி பெருகுங்கள் என்று வார்த்தையை கொடுத்து அவனமாய் அந்த வார்த்தையை நிறைவேற்றி கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று சொன்னால், இந்த மாதத்தில் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஆமென் முழு நிச்சயமாய் நம்ப கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். 99% 1% என்னுடைய பேங்க் பேலன்ஸ் மேல, 1% என்னுடைய திறமை மேல, அந்த 1% ஆமென் என்னுடைய கணவர் மேலேயோ, என்னுடைய பெற்றோர் மேலேயோ, என்னுடைய உறவுகள் மேலேயோ அல்ல ஆண்டவரே. அந்த 100% உங்க மேல நான் வைக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. 100% அந்த வாக்குத்தத்தத்துக்கு முழு கணத்தை, என்னுடைய முழு சிந்தையை நான் செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது கர்த்தர் அதை பார்க்கிறவராய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. தாவீது நாளுக்கு நாள், டே பை டே, பாருங்களேன், யோசிச்சு பாருங்களேன், நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தானா அவனுடைய நிலை எப்படி இருந்திருக்கும்? ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் அப்பனமாய் தாவீதை ஆசீர்வதித்தார் என்று கேட்டால் இன்றைக்கு வார்த்தை வெளிப்படுது. கர்த்தர் இங்க இருக்கிற ஆமென் இதை பார்த்து கொண்டிருக்கிறது விசுவாசிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில நாளுக்கு நாள் அநேக முன்னேற்ற பாதையில, நாளுக்கு நாள் கிறிஸ்துவுக்குள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில, குடும்ப வாழ்வில, எல்லாவற்றிலும் ஒரு விருத்தியை கட்டளையிட கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. இந்த தாவீது எப்படிப்பட்ட விருத்தியெல்லாம் அடைந்தான், நிறைய காரியம் சொல்லலாம். அதுல பாருங்க, 1 சாமுவேல் 16:18 நீங்கள் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, ஆமென், இதோ பெத்லெகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன். ஆமென். கர்த்தர் அவனோடே கூட இருக்கிறார் என்றார். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பட்டியல் பாருங்க. ஆண்டவர் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தானா, ஆமென், இது ஒரே நாள்ல வந்துராது. ஆமென். தேறின ஒரு நிலையில ஒரே நாள்ல வர முடியாது. ஆமென், ஸ்தோத்திரம். அப்ப நாளுக்கு நாள் கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில என்னென்ன ஆட் பண்ண முடியுமோ ஆட் பண்ணி கொண்டே இருந்தார். அவன் தேறினவனாய் மாற, ஆமென், ஸ்தோத்திரம், கர்த்தர் என்னெல்லாம் காரியத்தை செய்திருக்கிறார். அவன் பராக்கிரமசாலியாய் மாறணும்னா, ஆமென், ஸ்தோத்திரம், ஒரு மிலிட்டரியில எடுத்துக்கொண்டா இத்தனை வருடங்கள் அந்த இடத்துல பயிற்சியை, இத்தனை வருடங்கள். ஆமென். அதுக்கு பிறகுதான் அவனை பார்டருக்கு அனுப்புவாங்க. அதுக்கு பிறகுதான் ஒரு வேலையில அந்த இடத்துல வைப்பாங்க. அதுக்கு பிறகுதான் ஒரு பதவியில அவனை கொண்டு போய் வைப்பாங்க. ஆமென். அப்ப ஆண்டவர் என்ன பண்ணி இருக்கிறாருன்னு கேட்டா, நாளுக்கு நாள், ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம், கர்த்தர் அவனோடு இருக்கிறது எவ்வளமான ஒரு விருத்தியை கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார் பாருங்க. தேறினவனாய் கர்த்தர் மாற்றினார், பராக்கிரமசாலியாய் மாற்றினார், யுத்த வீரனாய் மாற்றினார், காரிய சமர்த்தனாய் மாற்றினார், சௌந்தரியம் உள்ள. இது என்ன, இது சௌந்தரியம் உள்ளவன். அல்லேலூயா. ஆமென். சௌந்தரியம் கூட என்ன ஆயிடுக்கு, சோத்திரம், நாளுக்கு நாள் விருத்தி அடைந்திருக்குதா. ஆமென், சோத்திரம். ஒரு ஆடுல போடுறாங்க, ஆமென், ஃபேர் அண்ட் லவ்லிய ஆமென் யூஸ் பண்ணுங்க. அது என்ன பண்ணுங்க, சோத்திரம், ஒரே நாள்ல உங்களுக்கு ரிசல்ட் வராது. கண்டினியூஸா யூஸ் பண்ணுங்க. ஆமென், சோத்திரம். ஒவ்வொரு நாளும் அது யூஸ் பண்ணுங்க, அப்பதான் ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஆமென், சோத்திரம். இங்க பாருங்க, ஆண்டவர் கூட இருந்ததுனால அவன் சௌந்தரியம் உள்ளவனா கூட மாறிட்டான். ஹல்லேலூயா. நமக்கு இதெல்லாம் தேவையில்லை. கர்த்தர் என் கூட இருந்தா நான் அழகுள்ளவனாய் நான் மாறுவேன். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. கடைசியா சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப கர்த்தர் என்னுடைய வாழ்வில் இருப்பாரே ஆனால் நான் நாளுக்கு நாள் நான் விருத்தி அடைவேன். ஒரு ஆமென் சொல்லலாமே. ஆமென், சோத்திரம். முடிவில் என்னை குறித்து சாட்சி சொல்லப்படும். ஆமென். நானும் பராக்கிரமசாலியாய் என்னை கர்த்தர் உருவாக்குவார். அல்லேலூயா. ஜெப வீரனாய் கர்த்தர் உருவாக்குவார், காரிய சமர்த்தனாய் கர்த்தர் உருவாக்குவார். அல்லேலூயா. ஆமென், சோத்திரம். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற ஒரு நபராய் கர்த்தர் என்னை உருவாக்குவார். எப்பன்னு கேட்டா, உள்ளத்துல அந்த வாஞ்சை இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லலாமே. உள்ளத்துல அந்த தாகம் இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லலாமே. ஆண்டவரே, விருத்தி அடைவது என்று கேட்டா, ஆண்டவரே, சொல்லப்பட்ட
குறிக்கப்பட்ட காரியம் மாத்திரமல்ல, எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்ற நீர் வல்லவர் ஆண்டவரே. நான் ஆண்டவரை என்னவாய் மாற வேண்டும் என்று சொல்லி நீர் விரும்புகிறீரோ அதிலே நான் தேறினவனாய், அதிலே நான் பராக்கிரமசாலியாய், அதிலே நான் ஒரு வீரனாய் ஹல்லேலூயா மாறத்தக்கதாய் என்னை உருவாக்குவீராக என்று சொல்லி கர்த்தருடைய கரத்துல கொடுத்துட்டு ஒரு நிச்சயம் எப்பவுமே இருக்கணும், கர்த்தர் என்னோடு கூட இருப்பீராக. அல்லேலூயா. இந்த ஜெபம் எத்தனை பேர் நீங்க ஏறெடுக்கிறீங்க? ஆமென் சோத்திரம். அந்த அவசர ஜெபத்துல இருந்தாலும் ஆமென் சோத்திரம். ஒன்றை மாத்திரம் சொல்லுவேன், ஆண்டவரே இந்த காரியத்துக்கு போகிறேன், என் கூட இருங்க ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டவரே இந்த ஊழியத்துக்கு போகிறேன், என் கூட இருங்க ஆண்டவரே. ஆமென், என் குடும்பத்தோடு இருங்க ஆண்டவரே. அப்ப இந்த வார்த்தை சாதாரணமான வார்த்தை இல்ல. ஆமென், ஒரு மனிதனை உருவாக்கி ஆமென் விருத்தி அடைய செய்கிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. கர்த்தர் தன்னோடு இருக்க வேண்டும் என்று தாவீது என்ன பண்ணார் தெரியுமா? 1 சாமுவேல் 18:14 வாசிக்கும் பொழுது 1 சாமுவேல் 18:14 கர்த்தருடைய நாமத்துக்கு தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். போதுங்க. ஹல்லேலூயா. பாத்துங்களேன். ஆமென் சோத்திரம். கர்த்தர் தன்னோடு இருக்க வேண்டும் என்று அவன் விரும்பினா, அப்ப நாளுக்கு நாள் என்ன செய்தான்னு கேட்டா புத்திமானாய் நடக்கிறான். அவன் செய்கிற எல்லா காரியத்திலும், அவன் வேலையில செய்கிறான், அந்த வேலையில ஆமென் சோத்திரம் எந்த ஒரு தவறு நான் செய்திடக்கூடாது. ஏன் தெரியுமா? கர்த்தர் என்னை விட்டு போக கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தன் செய்கைகள் எல்லாம் என்னென்ன காரியங்கள் செய்யறானோ, ஆமென், வனாந்தரத்தில் இருக்கும் பொழுது அதுல உண்மையா இருக்கிறான். ஆமென் சோத்திரம். தன்னுடைய வீட்டில உண்மையா இருக்கிறான், தன்னுடைய சகோதரர்கள் மத்தியில உண்மையா இருக்கிறான், கர்த்தர் தந்த பொறுப்புகளில் உண்மையா இருந்து புத்திமானாய் நடந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. சொல்லிட்டு சொல்றாரு, கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா. ஆமென் சொல்லலாமே. இந்த தாவீதுனுடைய விருத்தியினுடைய அஸ்திபாரம் என்னது எதுல இருக்குன்னு கேட்டா கர்த்தர் அவனோடு இருக்கிறதுல தான் இருக்குதுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சோத்திர. கர்த்தர் என்னோடு இருந்தா நான் விருத்தி அடைவேனா? ஆமென். என்ன நடக்கும் என்பது எனக்கு தெரியாது, ஆனா கர்த்தர் என்னோடு இருந்தா அல்லேலூயா நான் விருத்தி அடைவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் அஸ்திபாரம் மாத்திரம் கர்த்தர் என்னோடு இருப்பார் என்று சொன்னால் அதுக்கு மேல எத்தனை பில்டிங் கட்டலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், விருத்தி அடைஞ்சு கொண்டே போய் கொண்டிருக்கலாம். அல்லேலூயா. அப்போ என் அஸ்திபாரம் என்னவா இருக்கணும்? என்னுடைய பேஸ்மெண்ட், என் ஃபவுண்டேஷன் என்ன இருக்கணும்னு கேட்டா என் நினைப்பு, என்னுடைய எல்லா செய்கை எல்லாவற்றிலும் ஒன்றை குறித்து மாத்திரம் இந்த எண்ணம் 24/7 இருக்கணும். என்னன்னா கர்த்தர் என் கூட இருக்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கிற ஆண்டவரே, அதுல தான் என்னுடைய வெற்றி இருக்கிறது, அதுல தான் என்னுடைய ஜெயம் இருக்கிறது, அதுல தான் என்னுடைய உயர்வு இருக்கிறது, அதுல தான் என்னுடைய விருத்தி இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லலாமே. கர்த்தர் அவனோடு இருந்தார் என்று சொல்லப்பட்ட இடத்துல நீங்க அப்புறமா வாசிச்சு பாருங்களேன். அல்லேலூயா. ஆமென். யுத்தமா இருக்கலாம், அது குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம், அவருடைய செல்வமா இருக்கலாம், எல்லா இடத்துல கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்று சொல்லப்பட்ட அத்தனை இடங்களில கர்த்தர் ஒரு புதிய காரியங்களை தாவீதுனுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்து கொண்டே இருந்தார். ஒரு ஆமென் சொல்லலாமே. இந்த மாதத்துல கூட நீங்க யோசிச்சு பார்க்கலாம், ஆண்டவரே என்னுடைய திறமையினால, என்னுடைய பணபலத்தினால, என்னுடைய எவ்வளோ காரியத்துல நான் முயற்சி செய்து விட்டேன் ஆண்டவரே, இன்னும் நான் என்னுடைய வாழ்க்கையில ஒரு விருத்தியை நான் பார்க்கவில்லை ஆண்டவரே. அப்பா ஒரு மல்டிபிளை நான் பார்க்கல ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மாதத்துல நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் என்னோடு கூட இருப்பீராக. இந்த ஜெபம் அதிகமா இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் சொல்றேன், ஆமென் சோத்திரம், கர்த்தர் உங்க மூலியமாய் கர்த்தர் கிரியை செய்து விருத்தியை கர்த்தர் காண செய்வார். அல்லேலூயா. நிறைய பேர் நீங்க சொல்லலாம், எனக்கு இருக்கிற பாடுகள்ல என்னால ஜெபிக்க முடியல, எனக்கு இருக்கிற பாடுகளில, எனக்கு இருக்கிற பிரச்சனை, எனக்கு இருக்கிற பலவீனத்துல நான் கர்த்தரை அதிகமாய் நான் தேட முடியல, என்னால துதிக்க முடியல. ஆமென் சோத்திரம். என்னை கர்த்தரிடத்துல நான் அதிகமாய் கிட்டி சேர முடியல, எப்படி இந்த விடுதலை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன்னு கேட்டா ஆமென் அதுக்கும் தாவீது சொல்றாரு, ஆமென், ஓ தேவ ஜனமே, நான் போன பாதை, நான் விருத்தி அடைந்தேன்ல, நான் போன பாதை சாதாரண பாதை அல்ல, என்னுடைய பாதை வேற வழியா இருந்தது. அல்லேலூயா. என்ன தெரியுமா? 23:4 வாசிங்கன்னா, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு. எங்க நடந்தாலும் அவருடைய எண்ணம் எங்க போகுதுன்னு கேட்டா கர்த்தர் என் கூட இருக்கிறாரா? அல்லேலூயா. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்து கொண்டிருக்கிறாரு. ஆமென் சோத்திரம். அந்த நேரத்தில் நம்ம உயிர் பிழைப்போமா? அந்த எண்ணங்கள் தான் வரும். ஆமென் சோத்திரம். ஆனால் தாவீதுக்கு ஒரு எண்ணம் வருது, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், இந்த மரண பள்ளத்தாக்கை நான் கடந்து போவேன், இந்த நஷ்டத்தை நான் கடந்து போவேன், இந்த பலவீனத்தை நான் கடந்து போவேன். அல்லேலூயா. இந்த இருளை நான் கடந்து போகுவேன், இந்த அழுகையின் பள்ளத்தாக்கை நான் கடந்து போவேன் என்று சொல்லி
விசுவாசத்தோடு என்ன செய்கிறாரு? தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். இந்த விசுவாச அறிக்கையானது தாவீதினுடைய வாழ்க்கையில் எங்க கொண்டு போய் சேர்த்ததுன்னு கேட்டா, ஆமென், அமர்ந்த தண்ணீர் இடத்துல கர்த்தர் கொண்டு போய் சேர்த்தார். அல்லேலூயா. கர்த்தர், ஆமென், தாவீதுக்கு மெய்ப்பனாய் கர்த்தர் மாறினார். ஆமென். ஒரு நாள் அவனை தாட்சி அடைவது இல்லை என்ற வார்த்தை சாதாரணமா வராதுங்க. அவன் அனுபவபூர்வமாய் சொல்லுகிறாரு. ஆமென், சோத்திரம். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார். அல்லேலூயா. அமர்ந்த தண்ணீரில் என்னை கொண்டு போய் விடுகிறார். எங்க இருந்தாலும் கர்த்தர் எனக்கு துணையாய் இருக்கிறார், அவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென், சோத்திரம். ரெண்டாவது சொல்றாரு லாஸ்ட்ல, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும், நான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம். யாருங்க? அடுத்த நிமிஷத்தை பத்தி யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன். அடுத்த நிமிஷம் நான் என்ன பேச போறேன் யாருக்காவது தெரியுமா? இப்படிப்பட்ட ஒரு நிச்சயம் இல்லாத, ஆமென், தெரியாத ஒரு சூழ்நிலையில, நிர்கதியான ஒரு சூழ்நிலையில இவருக்குள்ள இருந்த ஒரு விசுவாசம், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறதுனால என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையினை தொடர போகுது. அல்லேலூயா. நன்மையும் கிருபை எத்தனை பேர் அதை சொல்ல போறீங்க? ஆமென். கர்த்தர் என் கூட இருக்கிறதுனால என் ஜீவன் உள்ள நாளெல்லாம், நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும், கர்த்தருடைய வருகை மட்டும் நான் உயிரோடு இருப்பேன்னு சொன்னா நன்மையும் கிருபை என்னை தொடரும். அல்லேலூயா. நான் கர்த்தருடைய வீட்டில் நான் நீடித்த நாட்களாய் நான் நிலைத்திருப்பேன். ஒரு ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார் என்று சொன்னால், ஆமென், நான் தைரியமாய் நான் சொல்ல முடியும், நீங்கள் விருத்தியை நீங்கள் காண்பீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. தாவீதுக்கு சாதாரணமான ஒரு இது இல்ல. ஒரு பக்கம் மரண பள்ளத்தாக்கு, ஒரு பக்கம் சவுல் நெருக்குறாங்க. அவருடைய குடும்பத்தாரால ஒரு உதவி கிடையாது, சகோதரர்களால ஒரு உதவி கிடையாது, எந்த நபராலையும் ஒரு உதவி கிடையாது. நிர்கதியாய் நிற்கிற ஒரு நேரத்துல, ஆமென், சோத்திரம், அவருக்குள்ள ஒன்று அஸ்திபாரம் இருந்தது, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. இது டே பை டே அவர் என்ன பண்றாரு? பயிற்சி பண்றார். அல்லேலூயா. ஆமென், சோத்திரம். டே பை டே பல சவால்களை பார்க்கலாம். ஆமென். பலவீனங்களை பார்க்கலாம், அநேக மனிதர்களை பார்க்கலாம், பொறாமைகளை பார்க்கலாம், என்ன வேணாலும் இருக்கட்டுமே. ஆமென், சோத்திரம். இவருக்குள்ள ஒரு பயிற்சி, டெய்லி எக்ஸசைஸ் பண்றார். என்ன எக்ஸசைஸ்னா, கர்த்தரினோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரினோடு கூட இருக்கு. அவருடைய கோலும் தடிமனை தேற்றிக் கொண்டிருக்கிறது. இந்த விசுவாசமானது, ஆமென், விருத்தியை நாளுக்கு நாள் தாவீதினுடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. 2 சாமுவேல் 3:1 பார்க்கும் பொழுது தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில செல்வாக்குல விருத்தி அடைந்து கொண்டே இருந்தார். 2 சாமுவேல் 3:1. சவுலின் குடும்பத்துக்கும், ஆமென், தாவீதின் குடும்பத்துக்கும், ஆமென், நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ ஆமென் வர வர பலவீனப்பட்டு போனார். நல்லா கவனிங்க. இந்த விசுவாச வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ள வந்தாச்சுன்னு கேட்டா யுத்தம் இருக்குமான்னு கேட்டா டபுள் மடங்கு இருக்கும். ஆமென், சோத்திரம். ஆமென், சோத்திரம். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? டபுள் மடங்கு இருக்கும். ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது, ரிசல்ட் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா, யுத்தம் நடந்தது, தாவீது வர வர பலத்து கொண்டே இருந்தா. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. என்னுடைய வாழ்க்கையில போராட்டம் இல்லைன்னு சொல்ல முடியாது, போராட்டம் இருக்கு. அதன் மத்தியில உங்களை வளரச் செய்ய ஒரு தேவன் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமே. உன் பலவீனத்தின் மத்தியில உங்களை உயிர்ப்பிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். உங்களுடைய எல்லா விதமான குறைவுபட்ட சூழ்நிலைகள் மத்தியிலே உங்களை நடத்தக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். தாவீதின் குடும்பம் நெடுநாளா யுத்தம் நடந்து கொண்டு, நம்முடைய வாழ்க்கையில கூட நெடுநாளா இந்த பலவீனம் இருக்கிறது, நெடுநாளா இந்த யுத்தம் இருக்கிறது, நெடுநாளா இந்த பொறாமையின் மத்தியில நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நெடுநாளா இந்த இழப்புகள் மத்தியில இருக்கிறேன், நெடுநாளா இந்த கேஸ் அப்படியே இருக்கிறது. அல்லேலூயா. எப்படி வேணாலும் இருக்கட்டும், கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரா? அல்லேலூயா. நான் உங்க கூட இருப்பேன்னு ஒருத்தராலையும் சொல்ல முடியாதுங்க. ஒருத்தராலையும் 100% சொல்ல முடியாது. கணவனா இருக்கட்டும், ஆமென், மனைவியா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், பெற்றோரா இருக்கட்டும், ஒருத்தர் கூட இந்த வார்த்தை யாரும் சொல்ல முடியாது. நான் உங்க கூட எப்பவுமே இருப்பேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? அல்லேலூயா. ஒருத்தரால சொல்ல முடியாது. ஆனா ஒருத்தர் சொல்லுவாரு. சொல்றது மாத்திரமல்ல, விருத்தி அடையவும் செய்வார். ஒரு ஆமென் சொல்லலாமே. ஆமென், சோத்திரம். ஆலை விசுவாச வாழ்க்கையில போராட்டம் வரும், யுத்தம் வரும், குடும்ப வாழ்க்கையில யுத்தம் வரும். ஆமென், சோத்திரம். இந்த யுத்தங்கள் எல்லாம் இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது அந்த யுத்தங்களில் ஜெயம் மாத்திரமல்ல, விருத்தியும் கர்த்தர் கட்டளையிடுவார்.
அல்லேலூயா. 1 நாளாகமம் 14:17 வாசிக்கும் பொழுது 1 நாளாகமம் 14:17 அப்படியே தாவீதின் கீர்த்தி சகல தேசங்களிலும் பிரசித்தமாகி அவனுக்கு பயப்படுகிற பயத்தை கர்த்தர் சகல ஜாதிகளின் மேலும் வரப்பண்ணினார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் அவனோடு கூட இருந்தாரு. ஆமென், ஸ்தோத்திரம். ஒன்றுமே அறியாதவனாய் வனாந்தரத்துல இருந்தான். தாவீதுனா யாருப்பா அப்படின்னு சொல்லுகிற ஒரு இடத்துல காணப்பட்ட தாவீதை நாளுக்கு நாள் விருத்தி அடை செய்தார். எப்படின்னு கேட்டா, அந்த விருத்தி என்ன நடந்ததுன்னு கேட்டா, சகல தேசங்களிலும் பிரசித்தமாகி அவனுடைய கீர்த்தியை கர்த்தர் சகல தேசங்களிலும் பிரசித்தமாகி அவனுக்கு பயப்படுகிற பயத்தை கர்த்தர் சகல ஜாதிகளின் மேலும் வர பண்ணினார். ஹல்லேலூயா. இதெல்லாம் யார் செய்யறானா? கர்த்தர் செய்யறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருந்தா, ஆமென், ஸ்தோத்திரம், இந்த காரியம் எல்லாம் வாய்க்குமா? இதெல்லாம் சித்திக்குமா? இதெல்லாம் கைகூடி வருமானா? எல்லாவற்றையும் அவரே கைகூடி பண்ண வைப்பார். ஹல்லேலூயா. சித்திக்க வைப்பார். ஹல்லேலூயா. அனுகூலப்படுத்துவார். ஆமென், ஸ்தோத்திரம். இதெல்லாம் நடக்க வேண்டும்னா கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லலாமே. நாம் கர்த்தரோடு கூட இருக்க வேண்டும். அவருடைய பிரசன்னத்தை இன்னைக்கு அநேக பேரால உணர முடியல. ஆமென், ஸ்தோத்திரம். வந்து உட்காருவாங்க, அவங்கள தட்டி கேட்டா எங்கெங்கயோ பார்த்து கொண்டிருப்பாங்க. என்ன பதர் ஆச்சுன்னு கேட்டா, என்னால கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர முடியல. ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும். ஹல்லேலூயா. அந்த பிரசன்னத்துக்கு ஊடாக நம்ம நடப்போம். அவருடைய வார்த்தையை கேட்க கர்த்தர் வைப்பார். ஆலோசனைகளை கர்த்தர் தந்து வழி நடத்துவார். ஒரு ஆமென் சொல்லலாமே. 1 சாமுவேல் 18:30 வாசிக்கும் பொழுது தாவீதினுடைய விருத்தி எவ்வளமா எங்கெங்கெல்லாம் போச்சு பாருங்க. 1 சாமுவேல் 18:30. பெலிஸ்தருடைய பிரபுக்கள் ஆமென் புறப்படுகிற போதெல்லாம் ஆமென் தாவீது சவுலுடைய ஊழியக்காரர் எல்லாரை பார்க்கிலும் புத்திமானாய் நடந்து கொண்டான். அவன் பேர் மிகவும் கனம் பெற்றது. கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடினால நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். இந்த விருத்தி என்ன செய்ததுன்னு கேட்டா, சவுலுடைய ஊழியக்காரர் எல்லாருமே சீனியர். ஆமென், ஸ்தோத்திரம். இவனுக்கு முன்னாடி யுத்தத்துல பயிற்சி பெற்றவங்க, இவனுக்கு முன்னாடி எல்லாவற்றிலும் தேறினவர்களாக இருந்தவர்களை பார்க்கிலும் புத்திமானாய் நடந்து கொண்டான். அவன் பேர் மிகவும் கனப்பெற்றது. ஒரு ஆமென் சொல்லலாமே. ஒரு ஆமென். லாஸ்ட்ல நீங்க இருக்கலாம். ஆமென். உங்களை கொண்டு போய் முன்னாடி நிறுத்தணும் அப்படின்னு கேட்டா, உங்க அஸ்திபாரம் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்றதுல பொறுத்து தான் உங்களுடைய விருத்தி இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லலாமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சத்தமா சொல்லலாமே. ஆமென். 2 சாமுவேல் 7:9. 2 சாமுவேல் 7:9 வாசிங்க. நீ போன எவ்விடத்திலும் உன்னோடு இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். அல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, நிறைய சத்துருக்கள் இருக்கலாம். ஆமென், ஸ்தோத்திரம். நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் நம்மோடு இருந்தா அவர் என்ன பண்றாரு? என் கூட வராரு அவரு. அல்லேலூயா. வந்து என்ன செய்யறாரு? என் சத்துருக்களை எல்லாம் நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்துக்கு ஒத்த பெரிய நாமத்தை நமக்கு உண்டாக்குறாராம். ஒரு ஆமென் சொல்லலாமே. இல்லாதவைகளை உண்டாக்குகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில இல்ல ஆண்டவரே. ஆண்டவரே, இது இருந்தா நான் இதை பொழைத்துக் கொள்வேன், இது இருந்தா நான் ஆண்டவர் விருத்தி ஆகும் ஆண்டவரே. அந்த ஒன்று கூட என்னுடைய வாழ்க்கையில இல்ல அப்படின்னு சொன்னா ஆண்டவர் சொல்றாரு, உண்டாக்க என்னால முடியும். ஒரு ஆமென் சொல்லலாமே. சத்துருக்களை நிர்மூலமாக்க கர்த்தராலே மாத்திரம் தான் முடியும். ஒரு ஆமென் சொல்லலாமே. நம்முடைய வியாபாரத்துக்கு அல்லது நம்முடைய குடும்பத்துக்கு யார் என்ன செய்யறா அப்படின்பது நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுதா? ஆமென், ஸ்தோத்திரம். யார் என்ன செய்வன செய்யறா, இல்ல ஏதாவது ஏவல் பண்றாங்களா, என்ன ஒண்ணுமே தெரியாது. ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதுனால தான் ஒவ்வொரு நாளும் தப்பிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நடத்துறாரு. ஆமென். 365 நாள் கர்த்தர் நடத்தி இருக்கிறாரு. ஒரு ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. 2 சாமுவேல் 5:9-10 கூட வாசிக்கும் பொழுது 2 சாமுவேல் 5:9-10 அந்த கோட்டையிலே தாவீது வாசம் பண்ணி அதற்கு தாவீதின் நகரம் என்று பெயரிட்டு மில்லோ என்னும் ஸ்தலம் துவங்கி உட்புறம் மட்டும் சுற்றிலும் இருக்கிற மதிலை கட்டினான்.
தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். ஆமென். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். சோத்திரம். கொஞ்சம் கவனிங்களேன். ஆமென். வனாந்தரத்துல துவங்கின அந்த வாழ்க்கை, ஆமென், அவன் கர்த்தர் அந்த இடத்துலயும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா. நடந்தது என்ன அப்படின்னு கேட்டா, கர்த்தர் அவனை நம்பி என்ன பண்றாரு, யூதா என்ற ஒரு தேசத்தை, ஆமென், ஆமென், சோத்திர கோத்திரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அந்த ஒரு கோத்திரத்துல, ஆமென், அந்த ஒரு கோத்திரத்தை அவ்வளவு அழகாய் புத்திமானாய் நடந்து கர்த்தர் அவனோடு இருந்து செயல்பட்டபடினாலே அடுத்து எப்ரோனை கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு விருத்தியை கர்த்தர் கொடுத்தார். அடுத்து ஆண்டவர் என்ன பண்றாரு, ஆமென், இவனை நம்பி எல்லாத்தையும் கொடுக்கலான்னு சொல்லி அந்த மொத்த 12 கோத்திரத்தையும் கர்த்தர் தாவீதை நம்பி கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. இதுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, நாளுக்கு நாள் கர்த்தர் தாவீதோடு இருந்து கர்த்தர் விருத்தி அடைய செய்து கொண்டே இருந்தார். அல்லேலூயா. ஆமென். இந்த ஊழியத்தை குறித்து, ஆமென், சோத்திரம், உங்களுடைய குடும்ப வாழ்வை குறித்து கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்துக் கொண்டிருந்தா, நாளுக்கு நாள் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் காத்திருப்போமே ஆனால், நாளுக்கு நாள் நாம் கர்த்தரோடு பயணிப்போமே ஆனால், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசத்திலே கட்டி எழுப்பப்படுமே ஆனால், நிச்சயமாய் நான் சொல்றேன், முடிவு எப்படி இருக்கும்னு கேட்டா, கர்த்தர் என்ன முன்குறித்து இருக்கிறாரோ அதை நிறைவேற்றுகிற நாள் வரைக்கும் கர்த்தர் கைவிட மாட்டார். அதே போல தாவீதை நாளுக்கு நாள் விருத்தி அடைய செய்து அவருடைய எல்லைகளை கர்த்தர் விஸ்தாரமாக்கினார். போன எல்லா யுத்தங்களிலே கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். கர்த்தர் தாவீதுக்கு என்று ஒரு ஹிஸ்டரியை கர்த்தர் கிரியேட் பண்ணாரு. ஒரு ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒன்றுமில்லாத வாழ்க்கையை தொடங்கலாம். ஆமென், சோத்திரம். ஆபிரகாம் ஒரு அடி நிலம் கூட கிடையாது, ஒரு பிள்ளை கூட கிடையாது. அப்படிப்பட்ட ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஒரு தேசத்தை கர்த்தர் கொடுத்து, சந்ததிகளை கர்த்தர் கொடுத்து, அவருடைய வாழ்வை கர்த்தர், ஆமென், சோத்திரம், சமூலமாய் கர்த்தர் நிறைவேற்றினான்னு கேட்டா, நிச்சயமாய் சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் நாளுக்கு நாள் விருத்தி அடைய செய்கிற தேவன் தான் இந்த மாதத்துல கர்த்தர் எழுந்தருளி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த 28 நாளும், ஆமென், சோத்திரம், கர்த்தருடைய பாதத்துல இருந்து, ஆண்டவரே உம்முடைய விருத்தி எனக்குள்ளே உண்டாக வேண்டும் என்று சொல்லி, நீர் என்னை குறித்து நீர் என்னெல்லாம் திட்டம் வைத்திருக்கிறீரோ அதிலே ஒரு விருத்தி உண்டாகட்டும் சொல்லும் பொழுது, கர்த்தர் நாளுக்கு நாள் விருத்தியை கட்டளையிட்டு, தாவீதுக்கு எப்படி ஒரு பட்டியலோ அது போல உங்களுக்கும் ஒரு பட்டியலை கர்த்தர் கொடுப்பார். இந்த ஊழியத்துக்கு ஒரு பட்டியலை கர்த்தர் கொடுப்பார். இந்த ஊழியத்தில் இதெல்லாம் கர்த்தர் செய்திருக்கிறார், இந்த அற்புதங்கள் நடந்திருக்கிறது என்ற ஒரு சாட்சியை கர்த்தர் ஏற்படுத்ததான் நாளுக்கு நாள் இந்த ஊழியத்தை கர்த்தர் வளர்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஸ்தலத்துல கர்த்தர் இருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு 3 அல்லேலூயா சொல்லலாமே. ஹல்லேலூயா. 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 ஒரு கோத்திரத்தில் ஆரம்பித்தவனுக்கு 12 கோத்திரம் வரைக்கும் ஒரு விருத்தியை கர்த்தர் கட்டளையிட்டு ஆசீர்வதித்த வல்லமையுள்ள கர்த்தர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நிச்சயமாய் உங்களையும் இந்த மாதம் முழுவதுமாய் நடத்தி விருத்தியை காணும்படி கர்த்தர் கிருபை தருவாராக. ஒரு ஆமென் சொல்லலாமே. இரண்டாவதாக ஆதியாகமம் 26, 15, 16 எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை. ஈசாக்கினுடைய விருத்தியை பார்க்கலாம். அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம், ஆமென், தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். அபிமெலேக்கு நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானாய், எங்களை பார்க்கிலும் நீ மிகவும் பலத்தவனானாய். அல்லேலூயா. இந்த வார்த்தை என்ன, எப்படிப்பட்ட வார்த்தை? யார் சொல்றா தெரியுமா? ஒரு ராஜா ஒரு நாடோடியை பார்த்து சொல்றான், ஒரு பரதேசியை பார்த்து சொல்றான். அல்லேலூயா. எப்பா, இந்த இடத்துல நீ வரும் பொழுது நீ எப்படி இருந்த தெரியுமா? இப்ப நீ யாரா மாறிட்டனா, நாங்க ராஜா, எங்களை விட நீ பலத்தவனா மாறிட்ட. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அங்கேயும் சொல்லப்படுகிறது கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. இது எல்லாருக்குமே தெரிந்தது. ஒரு பொருளாதார விருத்தின்னு சொன்னாலே ஈசாக்க குறித்து அதிகமா நம்ம தியானிப்போம். ஆமென், சோதரம். அவன் விதைத்தான், கர்த்தர் அந்த வருஷத்துல 100 மடங்கு பலனை கொடுத்தாருன்னு சொல்லி, ஆமென், சோதரம். பேசிக்கா பார்த்தா, ஆமென், சோதரம், ஆண்டவர் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும், ஆமென், தங்களுடைய தேவைகளுக்காக இறந்து திரியக்கூடாது என்பதில் கர்த்தர் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யார் முன்னாடியும் போய் நான் நிற்கக்கூடாது, கையேந்த கூடாது என்பதில் கர்த்தர் கவனமா இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. ஆமென், சோத்திரம். போன வருடத்தினுடைய கடைசியில, ஆமென், ஒரு நவம்பர் மாதம் இருக்கும். அந்த நேரத்தில் குழந்தைக்கு சோத்திரம் தடுப்பூசி போடணும். அமீன், அந்த இன்ஜெக்ஷன் போடணும். அமீன், மாத கடைசியில தான் அந்த டேட்டை குறிச்சிருந்தாங்க. அமீன், போடுகிற சமயத்தில் இடத்துல ஒன்றுமே இல்லை.
ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்ட நேரத்தில் அமேன் சோத்திரம் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து எனக்குள்ள விசுவாசம், எனக்குள்ள தட்டி எழுப்புவேன். என்னன்னா, ஆண்டவரே அப்பா, எல்லாருக்கு முன்னாடி எத்தனை பேருக்கு நீ சொன்ன அதை கர்த்தர் எனக்கு நினைப்பூட்டுவார். ஒரு 100 பேருக்கு முன்னாடி என்னை குறித்து சொன்னியே, பொருளாதார நன்மைகளை குறித்து சொன்னியே, கர்த்தர் உன் தேவையை சந்திப்பார்னு சொல்லியிருக்கியே, யெகோவா ஈரே பார்த்து கொள்வார்னு சொல்லியிருக்கிறே, அந்த விசுவாசம் உனக்கு எங்க போச்சு? அமேன் சோத்திரம், என் சமூகத்தில் அமரு. இப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கிற வேளையில ஆண்டவருக்கு நம்ம என்னென்னலாம் நம்ம போதிக்கிறோமோ அது என்னுடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணணுமே. நான் ஆண்டவருடைய சமூகத்தில் அப்ளை பண்ணும் பொழுது அந்த ராத்திரி நாளைக்கு நான் கொடுக்கணும் ஒரு 5500 சொல்லியிருக்கிறாங்க கொடுக்கணும். அமேன். இந்த ராத்திரி வேளையில 9 நான் படுக்கிறதுக்கு முந்தி, அமேன் சோத்திரம், படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கால் வருது. அமேன் சோத்திரம், கர்த்தர் உங்களுக்கு இதை கொடுக்க சொன்னாரு அப்படின்னு சொல்லி அமேன் ஜிபேல கரெக்டா அந்த 55 அமேன் சோத்திரம் கரெக்டாக அந்த 5500. அல்லேலூயா. ஆமென். ஆச்சரியமா நான் பார்த்தேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம், எத்தனை நல்லவர் ஆண்டவரே. அல்லேலூயா. நீர் நிச்சயமா என்ன பண்ண மாட்டீங்க, கைவிடவே மாட்டீங்க, கையேந்த விட மாட்டீங்க. ஆமென். என் தேவையை சந்திக்க நீர் போதுமானவர். ஆமென். நான் எப்பொழுது ஆண்டவர்கிட்ட சொல்றது, என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். எனக்கு நானே சொல்லி, என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் சாதாரணமானவர் அல்ல. அல்லேலூயா. அவர் உண்மை உள்ளவர். சாதாரணமான அழைக்கல, சாதாரணமான பிரித்தெடுக்கல. அமேன். என்னை அமேன் கெஞ்சுகிறவனாய் அல்ல. அல்லேலூயா. அமேன். கர்த்தருடைய சமூகத்தில் கம்பீரமாய் நிமிர்ந்து நடக்க செய்கிற தேவனை தான் நான் வணங்குறேன். ஒரு ஆமேன் சொல்லலாமே. அப்போ இந்த ஈசாக்கினுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டா அமேன் சோத்திரம், அவனுடைய பேசிக் என்னன்னு கேட்டா, ஆபிரகாம்லாம் என்ன வேலை செய்து கொண்டிருந்தாங்க? அமேன். என்ன வேலை செய்தாங்க? மெய்ப்பர்கள். அல்லேலூயா. அமேன் சோத்திரம். அவங்க மந்தையை மேய்க்கிறவர்களா இருந்தாங்க. ஏகப்பட்ட ஆடு மாடுகள், இதுதான் அவனுடைய வேலையே. இப்படிப்பட்ட வேலையில் இருந்த ஒருவனை ஆண்டு கொண்டு வராரு, அந்த கேராருக்கு கொண்டு வராரு. கொண்டு வந்து என்ன சொல்றாரு? ஒரு புதிய வேலையை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. என்ன வேலை? ஈசாக்கே, நீ விதைக்கணும் இனிமே. அல்லேலூயா. அவனுக்கு எதுவுமே தெரியாது. அந்த சூழ்நிலையை பார்த்தா அந்த இடத்துல எல்லா கல்லுகளும் பாறைகளுமா இருக்கிற இடமா அந்த கேரார். ஆமென் சோத்திரம். அந்த இடத்துல இவன் நோன்றான். கர்த்தர் இவனு கூட இருக்கிறபடினால நோன்ற இடத்துல எல்லாம் தண்ணி வருது. மற்றவங்க நோன்றாங்க, அந்த இடத்துல எதுவுமே வரல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவங்க எல்லாம் வந்து ரிஜெக்ட் ஆன ஒரு பிளேஸ்ல போய் நிற்கும் பொழுது ஆண்டு சொல்றாரு, இந்த இடத்துல நீ விதை. அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, ஒரு புதிய வேலையை கர்த்தர் ஈசாக்குக்கு கர்த்தர் கொடுத்தார். ஒரு ஆமேன் சொல்லலாமே. அமேன் சோத்திரம். இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில அமேன் வனாந்தரமான சூழ்நிலை. அநேக தேவனுடைய பிள்ளைகள் போய் கொண்டிருக்கலாம், பொருளாதாரத்துல அமேன் பின்தங்கி இருக்கலாம். அமேன். கர்த்தர் விருத்தியை பார்க்கணும்னா கர்த்தர் புதிய காரியங்களை செய்ய வல்லவர் என்பதை விசுவாசிங்க. அல்லேலூயா. கர்த்தர் பாருங்க, இந்த தேசத்துல ஒரு காரியத்தை நான் உனக்கு வைத்திருக்கிறேன். இந்த தேசத்துல ஒரு விருத்தியை வைத்திருக்கிறேன். எப்படிப்பட்ட விருத்தி ஆண்டவரே? இங்க ஒரு 100 ஆடுகளை, இங்க ஒரு 100 ஆமேன் சோத்திர மாடுகளை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்க போறாரா? இல்ல. ஒரு புதிய காரியம் நான் செய்ய போகிறேன். நீ மேய்ப்பனாக அல்ல, விதைக்கிறவனாய் நீ மாறு. ஹல்லேலூயா. உனக்கு ஒரு 100 மடங்கு பலனை நான் தரப்போகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. 26:1 வாசிக்கும் பொழுது ஆண்டவர் எவ்வளவு அழகா ஈசாக்க வழி நடத்துறார் பாருங்க. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமலும் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராரூருக்கு போனான். 26 வசனம் வாசிங்க. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. ஆமென். அல்லேலூயா. எகிப்துக்கு போகாம இந்த தேசத்துல குடியிரு. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வேளையில ஒரு வேளை வனாந்தரம் இருக்கலாம். ஆமென். அந்த வேளையில பலவிதமான பிரச்சனைகள் இருக்கலாம், மனுஷிக பொறாமையில் இருக்கலாம். அல்லேலூயா. ஆனாலும் அந்த இடத்துல நிலைத்திருங்க. ஏன் தெரியுமா? கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஒரு புதிய காரியத்தை ஏதோ ஒன்று கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த ஈசாக்குக்கு விதைக்கிற ஒரு ப்ரமோஷனை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. ஆமென். ஒரே நிலையில அல்ல, நம்முடைய வாழ்க்கையில கூட, ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட ஆமென் சோத்திரம், இதுல மாத்திரம் தான் நான் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன் அப்படி இல்ல. கர்த்தர் புதிய காரியங்களை, கர்த்தர் ஊழியங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார் உங்க கையில. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. மெய்ப்பனாக அல்ல, நீ விதைக்கிறவனாய் மாறினா 100 மடங்கு பலனை நீ பெற்றுக்கொள்வாய் என்று கர்த்தர் ஆலோசனை கர்த்தர் கொடுத்தார். ஒரு ஆமேன் சொல்லலாமே.
இந்த மாதத்துல கூட ஆமென் சோத்திரம். ஆண்டவரே இந்த காரியங்கள்ல ஒரு தேக்கம் இருக்கிறது ஆண்டவரே, இந்த காரியங்கள்ல தடை இருக்கிறது ஆண்டவரே, இந்த காரியங்கள்ல மனுஷர்கள் எழும்பி எனக்கு விரோதமா எழும்புறாங்க, என்னால் ஹேண்டில் பண்ண முடியல. ஆண்டவர் சொல்றாரு, நீ விதை. அல்லேலூயா. என்னத்த விதை? ஜெபம் ஒரு விதை, கண்ணீர் ஒரு விதை, ஆமென், உங்களுடைய பிரயாசம் ஒரு விதை, அல்லேலூயா, வசனம் ஒரு விதை. இந்த விதையை நாம் விதைக்கும் பொழுது கர்த்தர் 100 மடங்கு பலனை நிச்சயம் கண்ணில் காட்டுவார். ஆதியாகமம் 26:12 சொல்லும் பொழுது ஆமென், 26:12 ஆமென், தேசத்தில் விதை விதைத்தான், அந்த தேசத்துல விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அல்லேலூயா. அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த அனுபவத்துக்குள்ள வர ஆசைப்படுறீங்க? விதைக்கிறது என்பது சாதாரணமான ஒரு காரியம் இல்லை, அது ஒரு கஷ்டமான அனுபவம் தான். ஒரு ஆமேன் சொல்லலாமே. இந்த விவசாயி எல்லாம் நீங்க போய் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, அவங்க கைகளில் விதை இருக்கும், கடைசி நெல் இருக்கும். இவ்வளவு நாள் பஞ்சத்தை பார்த்துருக்கலாம், இவ்வளவு நாள் ஒரு மழையை கூட பார்த்துடாம இருக்கலாம், ஒரு சின்ன மழையை பார்த்துட்டு இப்ப நான் விதைக்க போகிறேன், என் கையில இந்த விதை மட்டும்தான் கடைசி ஹோப், என் நம்பிக்கை, கடைசி நம்பிக்கை இந்த விதை தான், ஆமென், இதை விதைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விதைக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு ஆமேன் சொல்லலாமே. அந்த விதை உடைந்து ஆமேன், அது கீழே பட்டு உடைந்து ஆமேன், அதிலிருந்து கர்த்தர் ஆண்டவர் புதிய வாழ்வை, புதிய காரியத்தை செய்ய ஒரு வல்லவராய் இருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லலாமே. அல்லேலூயா. ஈசாக்கு உண்மை உள்ளவனாய், விசுவாசம் உள்ளவனாய் அதை விதைக்க ஆரம்பிக்கிறான். பஞ்சத்தை பார்க்கல, வறட்சியை பார்க்கல, அவன் பார்த்தது மாத்திரம் என்ன கேட்டா, கர்த்தரினோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருந்தா நீங்க போகிற வேலையா இருக்கட்டும், நீங்க செய்யற ஊழியமா இருக்கட்டும், அந்த இடத்துல இருக்கிற எல்லா சூழ்நிலை மாறுவதை நீங்கள் பார்க்க முடியும். அல்லேலூயா. அந்த கேரார்ல கர்த்தர் ஈசாக்கு விதைச்ச விதையில அந்த நிலத்துக்கு கீழே ஒரு பெரிய நீரோட்டத்தை கர்த்தர் வைத்திருந்தாராம். ஒரு ஆமேன் சொல்லலாமே. ஆமேன் சோத்திரம். எல்லா இடத்துலையும் உனக்கு மூடுறாங்களா வாசல? எல்லா இடத்துலையும் உன்னுடைய துறவுகளை மூடுறாங்களா? நீ கவலைப்படாத. ஆமேன், உன் நிலத்துக்கு கீழேயே ஒரு நீரோட்டத்தை நான் வைக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் புதிய காரியங்களை ஈசாக்குக்கு செய்தார் என்று சொன்னார். ஆமேன், நம்ப முடியாத காரியங்கள் நமக்கு செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பிரசங்கி 11:4 சொல்லுகிறது. பிரசங்கி 11:4 காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான். போதுங்க. அல்லேலூயா. காற்றை பார்த்து கொண்டிருக்கிறவன், ஆமென், பிரச்சனையை மாத்திர பார்த்து கொண்டிருக்கிறவன், ஆமென், போராட்டங்களை மாத்திர பார்த்து கொண்டிருக்கிறவன், மனுஷிக பொறாமைகளை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் விதைக்க முடியாது. இவன் எப்ப எனக்கு என்ன எதனா செய்வானா, இவன் எதுக்கு ஏதாவது ஒரு கண்ணியை வைப்பார்களா, இதுலயே நம்முடைய கவனம் போய் கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஆமென் சோத்திரம். அதை பார்க்காம நம்மை உண்டாக்கின தேவனை பாருங்க. அல்லேலூயா. ஆமென், விதைப்பை ஆமென் சோத்திரம் பெருக செய்கிற தேவனை பாருங்க, விதைக்கிற ஆமென் அறுக்க செய்கிற தேவனை பாருங்க, கம்பீரமான அறுவடையை கொடுக்கிற தேவனை நாம பார்க்கும் பொழுது கர்த்தர் அதுல தான் ஒரு அறுவடையை கர்த்தர் கொடுப்பார். ஒரு ஆமேன் சொல்லலாமே. ஒரு ஏலத்தாய் என்ன செய்தாங்க? ஆமேன் சோத்திர, ஒரு ஹாஸ்பிட்டல்ல தன்னுடைய மகனை கொண்டு போறாங்க. தன்னோட மகனுக்கு அங்க டெஸ்ட் எடுக்கும் பொழுது இனம் புரியாத ஒரு வியாதி வந்து விட்டது. ஆமேன் சோத்திரம். இந்த வியாதியிலிருந்து யார் விடுதலை கொடுப்பா? அவங்க சொல்லிட்டாங்க, அந்த 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 பட்டணத்துல அந்த ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், அதுதான் அந்த ஹாஸ்பிட்டல் இருக்க எல்லா டாக்டரும் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த மகனுக்கு ஆமேன் சோத்திரம் இந்த டாக்டர் வந்தாதான், இந்த குறிப்பிட்ட XY இந்த டாக்டர் வந்தாதான் ஆமேன் இவனுக்கு விடுதலை, அவர் தான் இவனுக்கு சிகிச்சை கொடுக்க முடியும். ஆமேன், எங்களால முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு கை விரித்துட்டாங்க. அந்த மகனை அந்த அம்மா கொண்டு போயிட்டாங்க. பணம் இல்லை, வேற எந்த ஒரு ஆமேன் தொடர்புகள் இல்லை. அந்த ஏழை விதவை அங்க கொண்டு போயிட்டு அந்த மகனை படுக்கையில வைத்துட்டு தினந்தோறும் நாளுக்கு நாள் ஜெபிக்க தொடங்கினாங்க. ஹல்லேலூயா. ஜெபம் என்ற விதையை போட்டுக்கொண்டே இருக்கிறாங்க ஆண்டவரிடத்துல. ஆமேன், ஜெபிக்க தொடங்கி கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பித்து ஒவ்வொரு நாளும் ஜெபித்து கொண்டிருந்தாங்க. ஒரு நாள் பலத்த காற்று மழை அடித்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு மனிதனுடைய சத்தம் வெளியே கேட்கிறது. ஆமேன், வெளியே வந்து பார்த்தா அவர் அன்போடு உள்ள கூப்பிட்டு உள்ள உட்கார வைத்து அவருக்கு ஒரு காஃபியை கொடுத்து, அப்படி கொஞ்சம் இருங்கய்யா, அந்த மழை விட்ட பிறகு கூட நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இவங்க உள்ள போறாங்க. அந்த படுக்கையாண்ட போயிட்டு முழங்கால் போட்டு அந்த மகனை பார்த்து கண்ணீரோடு விதைக்க ஆரம்பிக்கிறாங்க ஜெபத்தை. அந்த ஜெபத்தை கேட்டு என்னடா ஒரு அழுகை சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் உள்ள போய் பார்த்தா நம்ம அழுது கொண்டிருக்கிறாங்க. அம்மா, ஏதாவது என்னால் உதவி செய்ய முடியுமானா முடியும், நான் செய்கிறேன்,
என்ன பிரச்சனை இந்த மகனுக்குன்னு சொல்லும் பொழுது, எனக்கு படிப்பறிவு இல்லை, எனக்கு எதுவும் தெரியாது ஐயா, ஆனால் ஒரு வியாதி என்னுடைய மகனுக்கு இருக்குது தாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை கொண்டு போய் பார்க்கும் பொழுது, ஆமென் சோத்திரம், அந்த மனிதன் கண்ணீர் விட ஆரம்பித்தாராம். ஹல்லேலூயா, ஆமென் சோத்திரம். கண்ணீர் விட்டு சொன்னாராம், எனக்கு கடவுள் நம்பிக்கையே எனக்கு கிடையாது. எப்படி? நான் ஒரு நாஸ்திகன், கடவுள் நம்பிக்கையே கிடையாது. ஒரு ஏதோ ஒரு ஒதுக்குப்புறத்தில் இருக்கிற ஒரு சின்ன கொட்டாய்களில் இருக்கிறதான இந்த இடத்துல இருந்து நீங்க செய்த ஜெபம், அந்த கர்த்தரிடத்துல நீங்க செய்த ஜெபம் சாதாரணமான ஜெபம் இல்லை, வல்லமை உள்ள ஜெபம். ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, இந்த இடத்துல குறிப்பிட்டப்பட்டிருக்கிற இந்த டாக்டருடைய பெயரே நான் தான்மா, அந்த டாக்டர் நான் தான். உன் தேவன் என்ன பண்ணார் தெரியுமா? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நான் போகணும், ஒரு காரியத்துக்கு, முக்கியமான காரியத்துக்கு நான் போய் கொண்டிருக்கிறேன். பயங்கர டர்புலன்ஸ், இடி மின்னல் நிமித்தமாக அந்த ஃப்ளைட்டு தரையிறக்கப்பட்டாச்சு. தரையிறக்கிறது மாத்திரமல்ல, சரி கார் எடுத்துக்கிட்டு கார் ரோடு மார்க்கமாக போயிடலான்னு பார்த்தா, ரோடு கரெக்டாக வந்து உங்களுடைய வீட்டுக்கு கொஞ்சம் தொழுவில் என்ன ஆச்சுன்னு சொன்னால், அந்த இடத்துலயே மரங்கள் சரிந்து விழுந்து நான் முன்னேற போக முடியல. தூரத்திலிருந்து பார்த்தா இந்த இடத்துல தான் லைட் எரிந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் தங்கிட்டு போகலான்னு தான் நான் வந்தேன். ஹல்லேலூயா, உங்கள் தேவன் எப்படி என்னை வழி நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் பாருங்க. ஹல்லேலூயா, ஆமென் சோத்திரம். நம்முடைய ஜெபம் சாதாரணமானது அல்ல, நம்முடைய கண்ணீர் சாதாரணமானது அல்ல. ஆண்டவர் சொல்றாரு, நீ பெருக விதைத்தா பெருக அறுப்பாய். ஹல்லேலூயா, இந்த வார்த்தையை கையில் எடுங்க, ஒரு ஆமேன் சொல்லலாமே. அந்த சிறுக விதை என்ற வார்த்தை வேண்டாம், இந்த பெருக விதைப்போ. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். இதெல்லாம் தெரிந்து வைத்துக்கொண்டு நான் கொஞ்சம் ஜெபம் பண்ணுவேனா? கிடையாது. ஹல்லேலூயா, இன்னும் அதிகமாக நான் ஜெபிப்பேன். ஹல்லேலூயா, பிரச்சனைகள் நடுவில் தான் இன்னும் அதிகமாக ஜெபிக்கணும், நெருக்கத்தின் நடுவில் இன்னும் அதிகமாக நம்ம ஜெபிக்கணும். ஆமென், குறைவுகள் நடுவில் இன்னும் அதிகமாக நாம் ஜெபிக்கும் பொழுது பெருக்கமான ஒரு அறுவடையை தர தேவன் வல்லமை உள்ளவர். ஒரு ஆமேன் சொல்லலாமே. ஹல்லேலூயா. ஏசாயா 30ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஏசாயா 30:23 சீக்கிரம் வாசிப்போம். அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார். அது கொழுமையும் இருக்கும். அக்காலத்திலே உன் ஆடு மாடுகள் விஸ்தாரமான மேய்ச்சல் உள்ள ஸ்தலத்திலே மேயும். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் எங்க கொண்டு போய் மேய்க்கிறாரு? விஸ்தாரமான விரிவடைந்த, ஹல்லேலூயா, நிலத்துல விதைக்கிறவன் விதைக்கு அவர் மழை, நிலத்தின் பலனாகி ஆகாரத்தை அவரே தரார். ஹல்லேலூயா, ஆமென். இதை எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? இந்த வார்த்தை இறுக பிடித்துக் கொள்ளுங்க. யாரை வேணாலும் இருக்கலாம், எந்த பிரச்சனை எந்த குறைவுகள் காணப்பட்டு இருந்தாலும் பரவாயில்லை. ஆண்டவரே, நிலத்துல விதைக்கிற விதைக்கு மழையை கட்டளையிட்டு ஆகாரத்தை நீங்க தருகிறீனா, என் ஜெபம் என்ற அந்த விதையை ஹல்லேலூயா இந்த நாள்ல நான் துவங்க போகிறேன். ஆண்டவரே, இந்த 28 நாள், ஹல்லேலூயா, 28 நாள் மாத்திரமல்ல, ஆமென் சோத்திரம், இந்த மாதத்துல இந்த ஆமென் இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நாள் முழுவதும் ஆமென் விருத்தி அடைகிற வரைக்கும் ஜெபம் பண்ண தொடங்குங்க. கர்த்தர் உங்களை ஜெபத்துக்கு பலனையும் ஹல்லேலூயா தர அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். விதைக்க ஆரம்பிக்கிறவங்களுக்கு நிச்சயமாய் விருத்தி உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தரனோடு கூட இருக்கிறார் என்ற அஸ்திபாரத்தில் வாழ்கிறவர்களுக்கு விருத்தி நாளுக்கு நாள் உண்டு. ஆமென். லூக்கா 2:52. மூன்றாவதாக லூக்கா 2:52. இயேசுவை பற்றினதான ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். ஆமென். 4 விதமான விருத்தியை இயேசுவானவர் பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா, அடைந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாமும் அடைய நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல வந்திருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. யாரு நம்மளுக்கு முன்மாதிரி? ஆமென் சோத்திரம். எனக்கு இயேசு தான் எனக்கு ரோல் மாடல். ஹல்லேலூயா. எனக்கு முன்மாதிரி அவர்தான். ஹல்லேலூயா. எனக்கு தெய்வம் அவர்தான். ஒரு ஆமென் சொல்லலாமே. எனக்கு எல்லாமே அவர்தான் சொல்றவங்க ஞானத்துல வளர்த்தியில தேவ கிருபையில மனுஷர் தயவுல அதிகமாய் விருத்தி அடைந்திருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. தாவீதை போல நிறைய தேசங்களை சம்பாதிச்சிருக்கலாம், நிறைய இடங்களை சம்பாதிச்சா போதுமா? யுத்தத்துல எல்லாம் ஜெயம் எடுத்தா போதுமா? ஆமென் சோத்திரம். ஆமென் ஹல்லேலூயா. பொருளாதாரத்துல ஈசாக்கை போல 100 மடங்கு பலனை பெற்றுக்கொண்டா மாத்திரம் போதுமா? இல்ல இல்ல இல்ல. நம்ம எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்னா, இயேசுவை போல மாறதான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
அல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புறீங்க இயேசுவை போல நான் மாறணும்? அல்லேலூயா. ஆண்டவர் இந்த மாதத்துல ஜெபம் பண்ண ஆரம்பிங்க, பிரயாசப்படுங்க. ஆண்டவரே இதை சொல்லி 2:52 லூக்கா 2:52 போல ஞானத்துல, வளர்த்தியில, தேவ கிருபையில, மனுஷ தயவில என்னை அதிகமாய் விருத்தி அடைய செய்வீராக. இந்த வார்த்தை அப்படியே ஜெபமாய் மாற்றுங்க. கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். அல்லேலூயா. முதலாவது ஞானம். அல்லேலூயா. இந்த ஞானம் என்று சொன்னால் எந்த ஞானத்தில் ஆண்டவர் வளர்ந்தாரு? எந்த ஞானத்தில் ஆண்டவர் விருத்தி அடைந்தாரு? அல்லேலூயா. உலக ஞானத்திலையா? இந்த உலக ஞானம், ஆமென் சோத்திரம். ஒரு அம்மா பைத்தியம் பிடிக்கிறாங்க. அந்த ஏஐ மூலியமா நடந்த சம்பவத்தின் மூலியமா பைத்தியம் பிடித்து பிச்சுக்கிறாங்க. இந்த உலக டெக்னாலஜி சோத்திரம் நம்முடைய வாழ்க்கையில வியாதியை தான் கொடுக்கிறது. இந்த உலக டெக்னாலஜி ஒரு மனிதனுடைய சிறு பிரயாயத்திலேயே அவனுடைய லைஃபையே முடிச்சிடுது. தற்கொலைக்கு நேரா தூண்டுது, இச்சைக்கு நேரா தூண்டுது. ஆமென். இப்படிப்பட்ட குறைவுகளுக்கு நேரா தூண்டுது. ஆனா கர்த்தர் தருகிற ஞானம் என்ன பண்ணும்னா நம்மை விருத்தி அடைய செய்யும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நமக்கென்று ஒரு ஞானத்தை வச்சிருக்கிறார். என்ன ஞானம் அது? நீதிமொழிகள் 2:7. நீதிமொழிகள் 2:7 நமக்கென்ன ஒரு ஞானத்தை வைத்திருக்கிறார். நீதிமான்களுக்கென்று மெய்ஞானத்தை வைத்திருக்கிறார். வைத்திருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். நீதிமானுக்கு என்ன ஞானத்தை வைத்திருக்கிறாருங்க? மெய் ஞானம். உலக ஞானம் இல்ல. இந்த உலக ஞானத்தை வைத்துக்கொண்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு பிரச்சனை வருதுன்னா வைத்துக் கொள்ளுங்களேன். ஆமென் சோத்திரம். ஏதோ ஒரு பலவீனம் வருதுன்னா வைத்துக் கொள்ளுங்களேன். டாக்டர் எல்லாமே டெம்பரவரி சொல்யூஷன் தான் கொடுப்பாங்க. அல்லேலூயா. பெர்மனன்ட் சொல்யூஷன் எங்க கிடைக்கும்னா ஆமென் ஞானம் சொல்லும். அல்லேலூயா. மருந்து மாத்திரை பரவாயில்ல, நான் போட்டுக்கொண்டிருக்கிறேன், ஓகே. ஆனா டெம்பரவரி விடுதலையை நான் வேண்டிக் கொள்றேன். அல்லேலூயா. எப்படி கிடைக்கும்? ஆமென். குமாரனாகி இயேசு விடுதலை அளித்தால் அது மெய்யான விடுதலை என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. படுக்கை முழுவதையும் மாற்றுகிற விடுதலை. அல்லேலூயா. இனி அந்த தீங்கை காணாதிருப்பாய். இப்படிப்பட்ட விடுதலை ஆண்டவர் தர முடியும். அவருக்கு நேரா ஓடுன்னு சொல்லி அந்த ஞானம் சொல்லும். அல்லேலூயா. அவருடைய சமூகத்துல காத்திரு, புது பலனை பெற்றுக்கொள்வே. அல்லேலூயா. ஆமென் சோத்திர. கொஞ்சம் உபவாசம் இரு. ஆமென். உனக்கான எல்லா பிசாசுகளை கர்த்தர் கட்டி பாதாளத்திலே கட்டி போடுவார். அல்லேலூயா. இந்த ஞானம் எது சொல்லனா? உலக ஞானம். ஆமென். தீமைக்கு நேராக, ஆமென் சோத்திரம், குறைவுகளுக்கு நேராக, தடுமாற்றங்களுக்கு நேராக நம்மை நடத்தக்கூடியது. தேவ ஞானத்தை ஒரு மனிதன் பெற்றுக்கொண்டா விருத்தி அடைவார்கள். அல்லேலூயா. நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. ஆமென். ஞானம் என்ன செய்யும்? ஞானம் தன் வீட்டை கட்டும், தன் 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்து போதுங்க. அல்லேலூயா. ஞானத்தை, ஆண்டவருடைய ஞானத்தை பெற்றுக்கொண்டா, இந்த ஞானத்தில் நம்ம விருத்தி அடைந்தா நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வீடு, நம்முடைய ஊழியம், நம்முடைய எல்லா நிலைகளும் கட்டப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஜெபம் பண்ண தொடங்குங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இயேசுவானவர் ஞானத்துல விருத்தி அடைந்தாரே, அந்த ஞானம் எனக்குள்ள வரட்டும். எப்படிப்பட்ட ஞானம்னா 7 தூண்களை சித்திரம் தீர்க்குமா அந்த ஞானம். அல்லேலூயா. 7 தூண்கள் என்ன? யாக்கோபு 3:17. யாக்கோபு 3:17. பரத்திலிருந்து வருகிற ஞானம் முதலாவது சுத்தமுள்ளதாயும், 1. பின்பு சமாதானமும் 2. சாந்தமும் 3. இணக்கமும் உள்ளதாயும், ஆமென், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும், 5. பட்சபாதம் இல்லாததாயும், ஆமென், மாயமற்றதாயும் இருக்கிறது. 7 விதமான ஞானத்தை ஆமென் பரத்திலிருந்து கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமே. சுத்தமுள்ள ஞானம், சமாதானமான ஞானம், சாந்தம், இணக்கம், இரக்கத்தால் நற்கனிகளால் நிறைந்தது, பட்சபாதம் இல்லாதது, மாயமற்ற இந்த ஞானத்துல தான் இயேசு அதிகமாய் விருத்தி அடைந்தார். அல்லேலூயா. இந்த 7 விதமான ஞானம் ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவைங்க. ஒரு ஆமென் சொல்லலாமே. மாயமற்ற ஒரு ஞானம். ஆமென் சோத்திர. பட்சபாதம் இல்லாத ஒரு ஞானம். ஒரு ஆமென் சொல்லலாமே. இணக்கமுள்ள ஞானம், சமாதானமான ஒரு ஞானம். இந்த ஞானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். எதுக்கு நேராய் நடத்துவார்னா விருத்திக்கு நேராய் கர்த்தர் நடத்துவார். ஒரு ஆமென் சொல்லலாமே. அதுக்கு பதிலாக பிசாசு ஒரு ஞானத்தை வைத்திருக்கிறான். என்ன ஞானத்தை தெரியுமா? 15-16 வாசிங்க. அதிலே 3-15-16. இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல் லௌகீக சம்பந்தம் ஜென்ம ஸ்பாவத்துக்கு உரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும்
சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. இதெல்லாம் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா அவனுக்குள்ள எது ஆக்டிவேட்டா இருக்குதுன்னு கேட்டா பிசாசினுடைய ஞானம் ஆக்டிவேட்டா இருக்குது. அல்லேலூயா. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளையை பார்த்தா எளிதா அறிஞ்சு கொள்ளலாம், இவங்க சுத்தமானாய் தன்னை காத்துக் கொள்வார்கள். அல்லேலூயா. சமாதானம் செய்கிறவர்களாய் மாறுவார்கள். ஒரு ஆமேன் சொல்லலாமே. ஆமேன். மாயமற்ற ஒரு அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஞானத்தை செயல்படுத்த முடியும். பட்சாபாதம் இல்லாதவர்களாய் அவர்கள் இருப்பார்கள். நற்கனிகளால் நிறைந்தவர்களாய் இருப்பாங்க. ஒரு ஆமேன் சொல்லலாமே. இந்த ஞானத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. அல்லேலூயா. உலக ஞானம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா தெளிவா பவுல் சொல்றாரு. 1 கொரிந்தியர் 1:21. 1 கொரிந்தியர் 1:21. உலக ஞானம் என்ன பண்ணும் தெரியுமா? தெளிவா பாருங்க. எப்படி எனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் போதுங்க. அல்லேலூயா. இந்த உலக ஞானம் சுய ஞானம் எனக்கு இருக்குது, அதை வச்சு நான் ஜெயம் எடுப்பேன், அதை வச்சு இந்த காரியத்துல எல்லாம் ஒரு பெரிய வெற்றியை காணுவேன்னு சொன்னா அமேன் சோத்திரம். இந்த ஞானம் என்ன பண்ணும்னா தேவனை அறியாதபடி தடை செய்கிறதா இருக்கிறது. ஒரு ஆமேன் சொல்லலாமே. அல்லேலூயா. யாக்கோபு 3:17 சொல்லப்பட்ட அந்த 7 விதமான அந்த தூண்களை பெற்றுக்கொள்ள இன்றைக்கே ஆயத்தமாகுங்க. ஒரு ஆமேன் சொல்லலாமே. ஒரு தேவனுடைய பிள்ளைங்க ஒவ்வொரு நாளும் நம்ம விருத்தி அடையணும், நம்முடைய சுபாவத்தில் விருத்தி அடையணும்னு கர்த்தர் விரும்புறாரு. இயேசுவை போல மாறணும்னா முதல்ல இதுல கற்றுக்கொள்ளுங்க, ஞானத்தில் நான் விருத்தி அடையணும் ஆண்டவரே. அல்லேலூயா. இந்த 7 விதமான ஞானம் என்னுடைய வாழ்விலே, என்னுடைய குடும்பத்தில், என் பிள்ளைகள் வாழ்விலே இது காணப்படணும் ஆண்டவர் என்று சொல்லி ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் இந்த மாதத்தில் அதை தர வல்லவராய் இருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லலாமே. இரண்டாவது எதுல விருத்தி அடைந்தார்? வளர்ச்சியிலே விருத்தி அடைந்தார். வளர்ச்சி. அல்லேலூயா. 7 அடி 8 அடி 9 அடி அதுவா? அல்லேலூயா. இல்ல. நீதிமொழி சோத்திரம் சங்கீதம் 92:12 நீதிமானுக்கு என்று ஒரு வளர்ச்சியை வைத்திருக்கிறார். அவன் எப்படி வளருவான்னு ஆண்டு சொல்றார்னா அமேன் சோத்திரம். அமேன். நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுரை போல வளருவான். அல்லேலூயா. ஒரு ஆமேன் சொல்லலாமே. நம்ம எதுல வளர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார்? 1 பேதுரு 2:3 நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த ஆமென் குழந்தையைப் போல ஆமென் திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். அல்லேலூயா. நம்ம வளரணும் அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவுக்குள்ள வளரணும்னா ஒரே ஒரு காரியம்தான், வசனம் தான் நம்ம வளர்க்கும். ஒரு ஆமேன் சொல்லலாமே. சத்தமா சொல்லலாமே. ஆண்டவர் பாருங்க இதுல தான் வளர்ந்தாராம். அல்லேலூயா. அவர் வளர்ந்த பிறகு போராட்டம் வந்தது. ஆமென் சோத்திரம். யார் கொண்டு வந்தான்னா டைரக்டா பிசாசு வரான். பிசாசு வந்து அவன் ஒரு 4 வசனங்களை தான் சொல்றான். அல்லேலூயா. அவன் ஒரு 4 வசனங்களை சொல்லி இவரை மடக்கலான்னு பார்க்கிறான். ஆண்டவர் அவனை எதுல ஜெயம் எடுத்தார்னா வசனத்தை கொண்டு தான் கர்த்தர் ஜெயம் எடுத்தார். அல்லேலூயா. இவர் வசனத்துல வளர்ந்தபடினால தான் வசனத்தை வைத்து பிசாசை ஆணி அடித்து ஜெயம் எடுத்தார். ஒரு ஆமேன் சொல்லலாமே. அந்த வசனத்தை சாந்தமாய் நாம ஏற்றுக்கொள்றது மாத்திரமல்ல, நல்ல விதையாகிய நல்ல நிலமாகிய நம்ம நிலத்துல இந்த வசனத்தை அதிகமாய் விதைத்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு ஆமேன் சொல்லலாமே. அல்லேலூயா. நான் அதிசயங்களை பார்க்கணும், நான் அதிசயங்களை காணணும் அப்படின்னு சொன்னா ஆண்டு முதல் உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறாரு. சங்கீதம் 119:18 நீங்க பாருங்க. ஆமென் சோத்திரம். முதல்ல இந்த அதிசயத்தை பாருமா. அல்லேலூயா. 119:18 உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஒரு ஆமேன் சொல்லலாமே. இந்த அதிசயத்தை பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா உங்க கண்கள் அது நிச்சயமாய் தெரியும். ஒரு ஆமேன் சொல்லலாமே. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசுவை அறிகிற அறிவிலே நம்ம வளர வேண்டும். ஒரு ஆமேன் சொல்லலாமே. இந்த வளர்ச்சி எல்லாம் எங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்டா சங்கீதம் 92:13 சொல்லப்படுகிறது. சங்கீதம் 92:13 சீக்கிரம் வாசிப்போம். சங்கீதம் 92 ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களிலே செழிப்பாங்க. ஒரு ஆமேன் சொல்லலாமே. எங்க வளர முடியும்னு கேட்டா இந்த வசனத்தை எந்த இடத்துல போதிக்கிறாங்க இந்த இடத்துல தான் வளர முடியும். ஒரு ஆமேன் சொல்லலாமே. என் வளர்ச்சி இயேசுவை போல வளரணும்னா நாளுக்கு நாள் தேவ சமூகத்தை அதிகமாய் நாடணும். இந்த இடத்துல நாட்டப்பட்டிருக்கணும். இந்த இடத்துல வேரூன்றி இருந்தால் மாத்திரம் தான் வளர முடியும். அந்த வளர்ச்சியை பார்க்க முடியும். ஒரு ஆமேன் சொல்லலாமே. அடுத்தது தேவ கிருபையில விருத்தி அடைந்தார். 2 பேதுரு 3:18 2 பேதுரு 3:18 நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். ஆமென். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா.
தேவ கிருபையிலே கர்த்தர் வளர். தினந்தோறும் பயிற்சி, இந்த 3 காரியங்களை ஆமென் ஸ்தோத்திரம். முதலாவதாக கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், ஆமென், அதுல தான் என்னுடைய விருத்தி இருக்கிறது என்பதை அறிந்தவர்கள் டெய்லி ஆண்டரோடு நடக்க, ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்க, ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறாரா, தன்னுடைய செய்கை எல்லாவற்றிலும் புத்திமானாய் நடந்தது போல புத்தியாய் காத்து கொள்ளுங்க, கர்த்தர் விருத்தியை கட்டளையிடுவார். 2வதாக விதைக்கிற அனுபவத்தில் வசனம், ஜெபம், கண்ணீர், ஆமென், பிரயாசங்கள், ஆமென் சோத்திரி, இதெல்லாம் நம்ம விதைக்கிறவர்களாய் நம்ம இருக்கும் பொழுது, விசுவாசத்தோடு விதைக்கும் பொழுது ஈசாக்க போல கர்த்தர் 100 மடங்கு பலனை தந்து விருத்தி அடைவார். அல்லேலூயா. 3வது இயேசுவை போல ஆமென் விருத்தியை நான் பெற்றுக்கொள்ளணும்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த 7 விதமான ஞானத்துல, 2வதாக வளர்த்தியில, ஆமென் ஸ்தோத்திரம், அல்லேலூயா, வேத வசனம்ன்ற தேறின ஒரு வளர்த்தியில, 3வதாக தேவ கிருபையில இதெல்லாம் பயிற்சி செய்யணும். ஒரு ஆமென் சொல்லலாமே. ஒரு குண்டான ஒரு நபரை கொண்டு போய் ஒரு ஜிம்ல விடுங்களேன். ஜிம்ல விட்டு அவர் சொல்லுவார், எனக்கு அங்க நிறைய போஸ்ட்டுங்க ஒட்டியிருக்கோம், அந்த போஸ்டரை பார்த்துட்டு மாஸ்டரை பார்த்து சொல்லுவார், சார் எனக்கு இப்படி மாறணும் சார். எப்படி சார்? எனக்கு 6 பேக் போல் எனக்கு மாறணும் சார் அப்படின்னு சொல்லிட்டா மாஸ்டர் ஒன்றும் பண்ண மாட்டார். அவரை கூப்பிடுவார், அவர் டயட்டுன்னு ஒரு சார்ட்டை கொடுத்துருவார். அதுக்கப்புறம் இங்கே வந்தீங்கன்னா நான் பார்த்துக்கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு டயட், நான் வீட்டில் இருக்கும் போது இதெல்லாம் நீ கீழ்படியணும். என்னது? இதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோதான் சாப்பிடணும். 2 முட்டைனா இதுதான் சாப்பிடணும், ஆமென், இது இவ்வளோதான், அதுலேயும் வெள்ளை மட்டும் தான் சாப்பிடணும். இது எல்லாத்தையும் டயட்டு போட்டு கொடுத்துருவாரு. இங்கே வந்துட்டு நான் இங்கே பார்த்துக்கொள்வேன், ஆமென் சோத்திரம், இதை செய், இதை செய், அதை செய்யன்னு சொல்லி அவங்கள ஒவ்வொரு நாளும், ஒரே நாளில் வந்து 6 பேக் வந்துடாது, ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரம் அவங்கள என்ன பண்ணுறாங்க, ஆமென், உருவாக்கி 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 கடைசியில் அதுக்கு கீழ்ப்படிந்தான் மாத்திரம்தான், ஆமென் சோத்திரம், கர்த்தர் அவன் எதில் நினைத்தானோ அதே போல உருவாகி இருப்பான். ஒரு ஆமேன் சொல்லலாமே. ஆமாம், தேவ கிருபை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அது ஒவ்வொரு நாளும் புதியதாய் கர்த்தர் தருகிறதுனால அதை ஒவ்வொரு நாளும் பயிற்சி செய்யணும். ஆமேன். காலையில் எழுந்து அதை பெற்றுக்கொண்டு நம்ம நடத்தும் பொழுது அது கிருபை பொருந்தின வார்த்தை. ஹல்லேலூயா. அவருடைய வாய் கிருபை, ஆமேன், கிருபையை இயேசுவை போல நம்ம பேசணும். ஆமேன். லூக்கா 4:22 சொல்லுகிறது, அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டது கிருபை உள்ள வார்த்தைங்க. ஒரு ஆமேன் சொல்லலாமே. கொலோசியர் 4:6 சொல்லுகிறது, உங்கள் வசனம் எப்பொழுது கிருபை பொருந்தினதாய் இருப்பதாக. ஒரு ஆமென் சொல்லலாமே. இப்படி நம்முடைய டேலண்ட் நம்பாம தேவ கிருபையை நம்பி இருக்கும் பொழுது அந்த தேவ கிருபை நம்ம விருத்தி அடைய செய்யும். ஒரு ஆமென் சொல்லலாமே. சத்தமா தான் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கடைசியாக மனுஷர் தயவிலே விருத்தி அடைந்தார். அல்லேலூயா. மனுஷர் தயவிலே விருத்தி அடைந்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். எனக்கும் மனுஷர் தயவு வேண்டும். இந்த மனுஷர் தயவு பயங்கரமானது. அல்லேலூயா. ஆமென் சோத்திரம். நிறைய பேர் சொல்லுவாங்க, கடவுள் எங்க இருக்கிறாரியா, கடவுள் வந்து எனக்கு இது பண்ணணும். ஆமென் சோத்திரம். ஆண்டவர் சில நபர்களை கர்த்தர் எழுப்புவார். அல்லேலூயா. சில நபர்களை எழுப்புவார். ஊழியக்காரரை கர்த்தர் எழுப்புவார். உங்களுக்கென்று ஒரு நபரை எழுப்பி அவங்களை ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் கர்த்தர் மாற்றுவார். உங்களுடைய பிரச்சனைகளை முடித்து தருகிற ஒரு நபராய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. இதுல விருத்தி அடையணும்னு கர்த்தர் சொல்றாரு. 1 சாமுவேல் 16:22. ஆமென். தாவீதுக்கு பாருங்க, யாருடைய கண்களில் தயவு கிடைச்சது? சவுல் ஈசாயின் இடத்தில் ஆள் அனுப்பி, ஆமென், தாவீது எனக்கு முன்பாக நிற்கட்டும், கண்களில் அவனுக்கு தயவு கிடைத்தது, கண்களிலே அவனுக்கு தயவு கிடைத்தது என்று சொல்ல சொன்னான். அல்லேலூயா. வனாந்தரத்தில் இருந்த தாவீது அரண்மனைக்கு போகிறதான ஒரு வாசல்ல, ஆமென் சோத்திரம், முதல்ல அவனுக்கு கிடைத்தது, தாவீதுக்கு சவுலின் கண்களிலே தயவு கிடைத்தது. ஒரு ஆமென் சொல்லலாமே. எஸ்தர் 2:15 வாசிக்கும் பொழுது, எஸ்தர் 2:15 சீக்கிரம் வாசிப்போம். மொர்தெகாய் குமாரத்தியாய் ஏற்றுக்கொண்டவளும். ஆமென். கடைசியா வாசிங்களேன். எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயவு கிடைத்தது. யாரெல்லாம் பார்க்கறாங்களோ எல்லாருடைய கண்கள்ல தயவு. ஒரு ஆமென் சொல்லலாமே. அமேன் சோத்திரம். ஜெபமா மாத்துங்க. அமேன். இயேசுவே, உங்களை போல ஞானத்துல ஒரு விருத்தியை தாங்க. அடுத்தது என்னங்க? அமேன் சோத்திரம். வளர்ச்சியில ஒரு விருத்தியை தாங்க. அல்லேலூயா. தேவ கிருபையில ஒரு விருத்தியை தாங்க. ஒரு ஆமேன் சொல்லலாமே. கிருபை பொருந்தின வார்த்தை. ஆமேன். எங்க போறாரோ அவர் எல்லாரும் சூழ்ந்து கொள்வாங்க. மனுஷர் தயவு. இயேசு எங்க போறாரோ ஒரு கூட்டம் சூழ்ந்துரும். அல்லேலூயா. நாமளும் அதே போல மாறணும். ஒரு ஆமேன் சொல்லலாமே. அல்லேலூயா. நம்ம போற இடத்துல ஒரு கூட்டத்தை கர்த்தருக்கென்று ஆதாயப்படுத்துகிறவளாய் நம்ம மாறணும். ஆமென். ஒரு துக்கமான இடமா அந்த இடத்துல ஒரு சமாதானத்தை கொடுக்கிற நபராய் நம்ம மாறணும். ஒரு பிரச்சனை நிறைந்த இடமா அங்க ஒரு தீர்வுகளை கொடுக்கிற ஒரு, நம்ம போனாலே அந்த இடத்துல ஒரு அட்மாஸ்பியர் மாறணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
அல்லேலூயா. இதெல்லாம் மாற முடியுமா? இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்குமா? ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆவி ஆத்மா சரீரம் இல்லைன்னா நீங்களே இல்லை, அப்படிதானே? அல்லேலூயா. அப்ப அந்த திரியேக தேவன் பிதா குமார் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே ஜீவிக்கிறபடினாலே நாம போகிற இடங்களிலே சூழ்நிலைகள் மாறும். அல்லேலூயா. அந்த கிருபையை கர்த்தர் தருகிறார். அதுலதான் அந்த விருத்திக்கு நேராக தான் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லலாமே. ஆமென். இந்த யோசேப்பை பார்த்தீங்கன்னா குழியின் அனுபவம், சிறைச்சாலை, எங்கெங்கேயோ அடிப்பட்டு ஆமென் இப்போ ஒரு இடத்துல நிற்கிறான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தாரு. நடந்தது என்ன தெரியுமா? 39:4 வாசிங்க. ஆதியாகமம் 39:4. ஆமென் சோத்திரம். யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து, யோசேப்பினிடத்துல தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனும் ஆக்கி, ஆமென், தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். இங்கிலீஷ்ல சூப்பரா போட்டிருக்குது. அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு ஃபேவரை கொடுக்கிறாரு. யார் கண்கள்ல தெரியுமா? யார் அவனுக்கு விரோதமா எழும்புனாங்களோ அவங்க கண்கள்லயே தயவு கொடுத்து அவன் வீட்டை, அல்லேலூயா, அவன் வீட்டை முழுதும் ஓவர்சியர் ஃபார் ஹிஸ் ஓவர் ஹிஸ் ஹவுஸ், அல்லேலூயா, he had put all in his hand. ஹல்லேலூயா. எல்லாத்தையும் அவன் கையில கொடுக்கறாங்க. ஒரு ஆமென் சொல்லலாமே. குழியை பார்த்தவன், பல கஷ்டங்களை பார்த்தவன் கண்களில ஆமென் எல்லாம் கொடுக்கப்படுதுன்னா, ஆமென் ஒரு விருத்தி உண்டாகுதுன்னா கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஒரு ஆமென் சொல்லலாமே. 3ஆம் வசனம் வாசிங்க. 39:3. கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்று அவன் எஜமானை காணும்படி கர்த்தர் கிருபை தந்தார். அல்லேலூயா. ஆமென் சொல்லலாமே. கர்த்தர் தான் இதெல்லாம் செய்கிறார். அல்லேலூயா. அவன் கண்களில் தயவு கிடைக்க செய்கிறாரு. மனுஷர் தயவை ஏற்படுத்தி கொடுக்கிறாரு. அந்த இடத்திலே ஒரு உயர்வை கர்த்தர் கொடுக்கிறாரு, ஒரு வர்த்திப்பை கொடுக்கிறாரு, ஒரு ப்ரமோஷனை கர்த்தர் கொடுக்கிறாரு. 23ஆம் வசனத்தை வாசிங்க. 39:23. 39:23. கர்த்தர் அவனோட இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ, அவன் எதெல்லாம் செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினாலும் அவன் வசமாய் இருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் அல்லேலூயா. எத்தனை பேருங்க விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமென். இயேசுவானவர் எதுலெல்லாம் விருத்தி அடைந்தாரு சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். ஞானத்தில, வளர்த்தியில, தேவ கிருபையில, மனுஷர் தயவில விருத்தி அடைந்தது ஆவிக்குரிய நிலைகள். அல்லேலூயா. இந்த ஆண்டவர் என்னோடு இருக்கிறார்னு சொல்றது மாத்திரம் பத்தாது, இது கிருபையில விளங்கணும். அல்லேலூயா. கிருபை பொருந்தின, உங்களை பார்த்தாலே கிருபை பொருந்தின வார்த்தை வெளி வரணும். ஆமென். நீங்க போகிற இடத்துல அந்த அட்மாஸ்பியர் சேஞ்ச் ஆகணும். அல்லேலூயா. நீங்க ஆமென் போகிற அந்த வேளையில கர்த்தர் ஒரு உயர்வை தரணும். ஆமென் சோத்திரம். எல்லாருக்கும் நடக்குது. ஆமென் சோத்திரம். எனக்கும் இப்படி நடக்குது. எல்லாரையும், சில பேர் சந்தோஷப்படுவாங்க, எல்லாரையும் வேலை விட்டு தூக்கிட்டாங்க, அதில் நானும் ஒருத்தன். இவங்களுக்கு ஒரு விதமான சந்தோஷம். எல்லாரும் தான், நான் மட்டும் இல்லை, எல்லாரையும் தான் தூக்கிட்டாங்க, அதனால நானும் அப்படி இல்லை இல்லை இல்லை. நீங்க பிரித்தெடுக்கப்பட்டவங்க. அல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் என்பதை விசுவாசிக்க துவங்கலன்னு அர்த்தம். அல்லேலூயா. எனக்குள்ள கர்த்தர் இருக்கிறார் என்ற உணர்வு இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது 10 பேருக்கு நடக்கிறதல்ல, கர்த்தர் என்னை வித்தியாசப்படுத்தி காட்ட வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. என் அரிக்கட்டுகளை நிமிர்ந்து நிற்க செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். என் தலையை நிமிர்த்த வல்லவராய் இருக்கிறார். என் சத்துருக்கள் முன்பாக என் பந்தி ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். விசுவாசத்தோடு ஓடுவீங்க. ஒரு ஆமேன் சொல்லலாமே. இந்த மாதத்தை அருமையா கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. ஆனா குறைவா இருக்குது நாட்கள். அல்லேலூயா. 28 நாட்கள் தான். எத்தனையோ வருடங்களுக்கு பிறகுதான் வருமா. அல்லேலூயா. இந்த நாளை பயன்படுத்தி இந்த 28 நாள் மானுடைய சமூகத்துல காத்திருந்து அழகா நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஆண்டவரே, கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகளுக்கு வைத்து நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தாவீதை நாளுக்கு நாள் விருத்தி அடைய செய்தீரே. அல்லேலூயா. ஆமென் சோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு விருத்தி எனக்கு உண்டாகட்டும். ஈசாக்கினுடைய வாழ்க்கையில தேவைகள் சந்திக்கப்பட்டது மாத்திரமல்ல, எந்த தேசத்திலேயோ அந்த தேசத்துல உயர்வை கட்டளையிட்டு நான் வாழ்கிற இந்த பட்டணத்துல எனக்கு ஒரு உயர்வை தருவீராக, விருத்தியை தருவீராக என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. மூன்றாவதாக, உடைய ஆவிக்குரிய வாழ்வில ஒரு மாற்றத்தை கர்த்தர் தர விரும்புகிறார். ஞானமாய் செயல்பட, தேவ கிருபையிலே வளர, அல்லேலூயா, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர, அல்லேலூயா, மனுஷர் தயவை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு நபராய் நீங்கள் உருவாக்கக்கூடியவளாய் மாற கர்த்தர் தீர்மானித்திருக்கிறார். அல்லேலூயா. இல்லைன்னா இந்த வார்த்தை வராது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த நாள்ல இந்த வார்த்தை என்ன நோக்கி வந்திருக்குது. அமேன் சோத்திரம். அப்படின்னா கர்த்தர் நிச்சயமா ஏதோ ஒன்று செய்ய போகிறார். வெறுமையா அந்த வார்த்தை திரும்பாது. அல்லேலூயா. என் வாழ்க்கையில் அந்த காரியம் செய்து முடிக்கும். யாருக்குன்னா விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு. எல்லாம் எழுந்து நிற்கலாமா? எல்லாம் எழுந்து நிற்கலாமா? அல்லேலூயா. Thank you Jesus.
ஓ ஹalleluya. நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், ஆமென், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறு. கையை தட்டி பாடலாம். கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், ஆமென், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். அறிவு புகட்டுவார், பாதை காட்டுவார், ஆலோசனை அவர் தருவார். இந்த மாதத்துல ஆமென், அறிவு புகட்டுவார், பாதை காட்டுவார், ஆலோசனை அவர் தருவார். களி கூறுவோம், ஆமென், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். சொல்லுங்க, களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் அறிக்கை பண்ணுவோம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும், ஆமென், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். Thank you Lord. களி கூறுவோம், ஆமென், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டால் அவர் நம்மை விடுவிப்பாரே. ஹalleluya. ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டால் அவர் நம்மை விடுவிப்பாரே. களி கூறுவோம், நாம் களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். ஆமென், களி கூறுவோம், glory, களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி. கை தட்டி பாடுவோம், கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஆமென், கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நல்ல கரங்களை தட்டி ஒரு நல்ல ஒரு ஜெபாவியை பெற்றுக்கொள்ளலாமே. கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கிற ஒரு கிருபை வருது. ஹalleluya. ஆமென். கர்த்தருடைய சமூகத்துல கொஞ்ச நேரம் கூட என்னால காத்திருக்க முடியல ஐயா. இன்றைக்கு கர்த்தர் அந்த காத்திருக்கிற கிருபையை தருகிறார். உடைய பிரசன்னத்துல, ஆமென், கர்த்தருடைய பிரசன்னத்துல இருக்கிற ஒரு கிருபை, கர்த்தருடைய சமூகத்துல நாட்டப்பட்டவளாய் வளருகிற ஒரு கிருபை. ஓ thank you Lord. ஆண்டவரே, இந்த மாதத்துல இந்த சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்களை, வார்த்தைகளை நாங்கள் பயிற்சி செய்ய தேவ கிருபை, தேவ பலன் உண்டாகட்டும். அதற்கான அபிஷேகத்தை தருவீராக. தடை செய்கிற வல்லமைகள், சோர்வை உண்டாக்குற வல்லமைகள், டிஸ்ட்ராக்ஷனை உண்டாக்குற எல்லா வல்லமைகள் இயேசுவின் நாமத்துல நிர்மலமாகட்டும். அன்றைக்கு நோவாவை ஆண்டவர் 8 பேரை ஆண்டவரே அப்பா அந்த பேழையிலே காக்கப்பட்டவர்களாய் ஆண்டவரே ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்து அவளை மறுபடியுமாய் விருத்தி அடைய செய்த வல்லமையுள்ள கர்த்தர் ஆண்டவரே இந்த 2026ஆம் ஆண்டுல இந்த 2வது மாதத்துல நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் பெரிய விருத்தியை கட்டளையிட்டு பலுகி பெருக கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த வார்த்தையை கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. வார்த்தையினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிறவர் வார்த்தையின் வல்லமை, கரத்தின் வல்லமை இந்த மாதத்துல பிள்ளைகள் காண்பார்களாக. குடும்ப வாழ்விலே, தொழிலிலே, வேலையிலே, ஊழியங்களிலே காண்பார்களாக. இயேசுவின் நாமத்துல கரத்துல எல்லாவற்றையும் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம்.